தங்கம் தங்குதா இல்லையா அப்படிங்கிறது. தங்கம் போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பின்னடைவை பார்க்குற மாதிரியே. ஏன் அப்படின்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணி பேசி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ரோத் ஆகும். குடும்பத்தில் பெண் சாபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த பெண் சாபத்தை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிக மிக கவனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வீட்டில் பார்க்குற பெரியவங்க நிர்ணயிக்கிற திருமணமாக இருந்தால் மட்டுமே அது நிலைச்சிருக்கும். இல்லை இப்போவும் நான் லவ் பண்ணி தான் ஒருத்தரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 99% அது. அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலாக பெண்களுக்காகவே 12 ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம 12 ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். முதல்ல மேஷராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்பவே, மேஷராசி பெண்கள் பிறக்கும் பொழுது எப்படின்னா வெகுளி, பயங்கரமான ஒரு வெகுளி, எதுவுமே தெரியாமல், அதாவது இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, மேஷராசியில் பிறக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் அப்படின்னு இருக்கிறப்ப புதுசாக உலகத்தை பார்க்குற மாதிரியே ஒரு அமைப்பு அவங்களோடது. அப்போது அந்த குழந்தைக்கு எப்படி அந்த உலகம் தெரியாமல் இருக்குமோ, போக போக வாழ்க்கையில் வளர தான் தன்னை சுற்றி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தவனை போய் கலக்கலன்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு, நம்பி போய் பேசக்கூடிய அமைப்பு குழந்தையிலிருந்தே மேஷராசி பெண்களுக்குங்கிறது துருத்துருன்னு இருக்கும். மேஷராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே தவழக்கூடிய சமயங்கள்லேருந்தே, ஏன்னா இந்த குழந்தை இவ்வளோ துருத்துருன்னு இருக்குது அப்படிங்கிற, அதாவது பெண் குழந்தையாக இருக்கப்போ சீக்கிரம் எந்திரிச்சு நடந்துடுறது, சீக்கிரம் பேசிடுறது, எல்லைனா எண்ணெயாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது மேஷராசி பெண்களுக்கு சரியாகவே பொருந்தும். அவசரங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே தான் வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறத மேஷராசி பெண்களுக்கு இந்த இயற்கை சொல்லி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு எங்கே அவங்களுக்கு இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, வாழ்க்கையில் படிக்கிறதுலாம் அமைஞ்சிரும். பெரும்பாலான மேஷராசி பெண்களுக்கு படிப்புங்கிறது அமைஞ்சிரும். சில மேஷராசி பெண்களுக்குங்கிறது படிப்பில் சில தடை தாமதங்கள் அதுக்கப்புறம் ஒரு க்ரோத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பெரும்பாலான மேஷராசி, இந்த மேஷராசியில் 3 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பும் இருக்கும். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதில் இந்த நட்சத்திர அமைப்பில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருந்தாலும் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு தொழிலை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்களுக்கு தொழில் அமைகிறதுங்கிறதே அவங்களுக்கு அப்படி தான் அமையும். ஆனால் அந்த தொழிலும் இவங்க எப்படி கற்றுக்குவாங்க அப்படின்னா, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதாவது ஏதோ ஒரு தருணத்தில் இந்த தொழிலை நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேதுவிலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா, கேதுங்கிறது நம்மளுடைய விதி. இந்த விதி அப்படிங்கிறது இந்த மேஷத்துலேருந்து தான் ஆரம்பம். இந்த விதி என்ன சொல்லும், சுற்றி வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது தவறு, இதை செய்யக்கூடாது. அதோட மேஷம் அப்படிங்கிறது அந்த செவ்வாய், அந்த கோபம் பட்டுன்னு வரக்கூடியது. ஏன்னா நான் தான் கரெக்டு, நான் தான் பர்ஃபெக்டு அப்படின்னு பேசியே குறைகள் தெரியாமையே, மற்றவங்கள குறைகள் தெரியும், தன்னுடைய குறைகள் தெரியாமையே இருக்கக்கூடிய பெரும்பாலான மேஷராசி பெண்கள் வாழ்க்கையில் அப்படி தான் சிக்கல்லே போய் மாட்டுவாங்க. கூட இருக்காங்களா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இல்லைம்மா இது தப்பு, இதை நீ செய்யாத. சில பேர்த்துக்கு மேஷராசி பெண்கள்கிட்ட சொல்கிறக்கே பயமாக இருக்கும். சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா இல்லை நான் சொன்னது தான் கரெக்டு, நான் இப்படி முடிவு பண்ணிட்டா இதுதான் முடிவு, நான் தெளிவாக தான் இருக்கேன். ஆமாம், நம்ம தெளிவாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்கள என்ன மாதிரி காயப்படுத்துது அப்படிங்கிறதையும் மேஷராசி பெண்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். சின்ன வயசுலேருந்தே எப்படி இருப்பாங்கன்னா, பட்டுன்னு பேசக்கூடியதாக இருக்கும். நான் சரியாக தானே பேசினேன், நீ மனசு நொந்தா எனக்கு என்ன, அந்த மாதிரி இருக்க
காலம் போக இந்த உறவுகள்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது 10 வருஷம், 15 வருஷம், 20 வருடம் திருமணமாக இருந்தால் கூட லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலான மேஷராசி பெண்களுக்குன்னு இருக்கும். சில கணவர்கள் இன்னும் ஓகே, நீங்கள் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கணவர்கள் இருக்கிற பட்சத்தில் ஓகே. இல்லை, உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கே குருவாக அமையக்கூடிய, இப்போ மீன ராசியிலேருந்து வந்துட்டாங்க, தனுசு ராசியிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு 10, 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் கூட லைஃப் போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களோட லைஃப் பார்ட்னரால் டாலரேட் பண்ணிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது வந்துடும். சில மேஷராசி பெண்களுக்கு ஒரு வகையான மன ரீதியான சில பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா மற்றவங்களுக்கு வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டே இருந்து அதுக்கான ரெக்கக்னிஷன் வராமல் போகிறப்ப, அந்த வேலிடேஷன் வராமல் போகிறப்ப அப்படியே மனசு அப்படியே பேக் அடிச்சிடும். இந்த குடும்பத்துக்காக ரொம்ப உழைச்சி கொட்டுறது, வேலை செய்ய போகிற இடத்துல பர்ஃபெக்ட், இவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் இருக்கவே முடியாது. மேஷராசிக்காரங்க ஒரு வேலை எடுத்து பண்ணுறாங்க, மேஷராசி பெண்கள் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கும். வீட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போகிறப்போ அப்படியே நீங்கள் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி அந்த இடத்துல வேறு ஒரு முகத்தை நீங்கள் காட்டுவீங்க. திரும்பவும் அதே ஆளுமையோட வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அந்த ஆளுமை மனசோட வீட்டுக்குள்ளே வந்து அதே ஆளுமையை நீங்கள் வீட்டுக்குள்ளே காட்டுறீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு சிக்கலே இருக்கும். ஏன்னா உங்களுடைய குழந்தைகளாகட்டும், உங்களுடைய கணவனாகட்டும், உங்களோட மாமனார் மாமியார் யாராகட்டும், அவங்கெல்லாம் வந்து அதே உறவு நிலைகளில் தான் உங்களை பார்க்குறாங்க. என்னுடைய மருமகள், என்னுடைய மனைவி, எங்கள் அம்மா, இப்படி பார்க்குறப்போ நீங்கள் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் இருக்கும்ல, அதே டெசிக்னேஷன் மைண்ட் செட்டோடு நீங்கள் வரக்கூடாது. என்ன அங்கெல்லாம் இப்படி மதிச்சாங்க, என்ன இங்கே இப்படிலாம் பாராட்டினாங்க, இங்கேயே எனக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இந்த ஆளுமையை நீங்கள் வீட்டில் காட்டுறீங்க. அந்த ஆளுமை எப்படிலாம் உங்களுக்கு வரும்னா, தொழில் செஞ்ச இடத்துல எப்படிலாம் ஒரு குறைகள் சொல்லி நீங்கள் வேலையை வாங்கியிருப்பீங்களோ அதே வேலையை வீட்டில் வந்து பண்ணுவீங்க. நீ பர்ஃபெக்டாக இல்லை, நீயே இந்த துணி மடிச்சு வைக்கல, நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு பண்ண டீச்சர் மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. டீச்சர் மாதிரி வீட்டில் ஆகி என்ன பண்ணுறது? அந்த இடத்துல நீங்கள் மனைவியாக இருக்கணும், தாயாக இருக்கணும், மருமகளாக இருக்கணும், இப்படி பல பரிமாணங்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து சரியாக செய்யணும். உங்களுக்கு எப்படி இருக்கணும், எல்லாமே கடமையாக செய்கிற மாதிரியே இருக்கும். என் கடமை இது நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை இவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணுறீங்க பெண்கள்னா பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் அவங்க பண்ணக்கூடிய பர்த்டே செலிப்ரேஷன், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு இதெல்லாம் செழிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. அது நல்ல விஷயம். ஆனால் அதையே திருப்பி உங்களுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்குறது தான் தவறு. ஏன்னா உங்களுடைய வேகத்துக்கு குடும்ப உறுப்பினர்களால் வர முடியுமா? உங்கள் சுற்றி இருக்கவங்களால வர முடியுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் வர முடியுமா? முடியாது. நீங்கள் உங்களுடைய தன்மையை காட்டிட்டீங்க, அது உங்களுடைய உண்மைத்தன்மை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். நம்மளோட தன்மையை அவங்கள்ட்ட போய் புகுத்த மன அழுத்தங்கள்ங்கிறது மேஷராசி பெண்களுக்கு அதிகமாகிடும். புலம்பலே இப்படி தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படி இருக்குன்னா, நான் யாரையும் கண்டுக்க மாட்டேன், எத்தனை பேத்துக்கு நான் என்ன செஞ்சேன், நான் வாழ்க்கையில் ஏமாந்தது தான் மிச்சம், எதுக்கு நம்ம ஏமாறணும், எதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக செய்யணும், எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறதுங்கிறதுக்கு மேஷராசி பெண்களுக்கு தெரியணும். இவ்வளோதான் என்னுடைய எல்லை, இதுக்கு மேலே நான் செய்யலை. அவங்களும் அதை கேட்கல. கிருஷ்ணரே என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், அதாவது அந்த பஞ்ச பாண்டவர்கள் கேட்பாங்க, ஏன்பா இப்படி ஒரு யுத்தம் நடக்க போதே, இது முன்னாடியே உனக்கு தெரியுமே, இதை நீ நடக்காமையே தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாமே அப்படிங்கிறப்போ, கேட்டால்தான் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பார். கேட்காம எதையும் நம்மளா வாலண்டியராக போய் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. யாருக்கும் அந்த சீரியஸ்னஸ் புரியவே புரியாது. இப்போ ஜென்ரலாகவே நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது, உங்கள் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணா. ஏன் எனக்கே இப்போ நான் நல்லா தானே இருக்கேன்பாங்க. இனிமேல் உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்க போது பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன், இந்த நாள் கிழமையில் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறேன்னா அலட்சியம். அப்போது அந்த நோய் வந்ததுக்கப்புறம் தான் கேட்பாங்க. அதே தான் மேஷராசி பெண்களுக்கும். கொஞ்சம் பார்த்து பதுசாக இருந்துக்குங்க அப்படின்னா, அது முன்கூட்டியே சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பமாகட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சமநிலையில் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களை சுற்றி இருக்கவங்களும் நிம்மதியாக இருந்துருவாங்க. இல்லைன்னா குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சில மேஷராசி பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய தருணம், இல்லைன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்க எந்த தவறுமே செஞ்ச மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கே தவறு செஞ்சுருப்பாங்கன்னா, ஓவர் ஆளுமையாக இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கே ஒரு மாதிரி மன சஞ்சலங்கள் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்திருக்கும்.
இல்லை வேறு ஊரில் போய் வேலை செய்கிறது. இந்த தனிமை பயங்கரமாக வாட்டும் மேஷராசி பெண்களை. ஏன்னா இவங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கவங்க, யாருக்காவது அட்வைஸ் பண்ணி முன்னேற்றிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் போய் மன்னிப்பு கூட மேஷராசிக்கு சரியாக கேட்க தெரியாது. அந்த மன்னிப்பு கூட ஆளுமையான ஒரு குரலாக தான் இருக்கும். என்னோட குரலே இப்படி தாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அந்த குரல்லையும் ஒரு பணிவு, தன்னடக்கம் அப்படிங்கிறது அவசியம். சிவன் ஸ்தலங்கள், பழைய சிவன் ஸ்தலங்கள்லாம் போய் தியானம் முறையில் போய் நீங்கள் உட்காந்துடணும். அதே மாதிரி நந்தீஸ்வரருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை பார்க்கறது, அபிஷேகங்களில் உட்கார்றது, பூஜை முறைகள்லாம் நீங்கள் நல்லா செய்யக்கூடியவங்க தான். இருந்தாலும் அது கடமையாக இல்லாமல் ஆத்மார்த்தமாக இருந்து சில புரிதல்கள் வரப்ப உங்களுக்கு எல்லாமே செழிப்பாக இருக்கும். அப்பப்போ திவ்ய தேசங்களுக்கும் போயிட்டு வாங்க. அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறப்ப உங்களுக்கு மனம் ரொம்ப செழிப்பாகும். திருப்பதி பெருமாளுக்கு மேஷராசினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் கலகலன்னு இருக்கக்கூடியவங்க, ஃபீனிக்ஸ் பறவைகள். அவ்வளோ சீக்கிரம் சோகங்களை வந்து வெளிக்காட்ட தெரியாதவங்க, அந்த சோகத்துக்கு கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தெரியாது மேஷராசி பெண்களுக்கு. ஏன்னா அடுத்தடுத்து பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து மேஷராசி பெண்களுக்கு இருக்கும். அப்போ இப்படி செழிப்பாக இருக்கவங்கள தான் பெருமாளுக்கே பிடிக்குமா. அதனால நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நீங்கள் போக போக லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேஷராசி பெண்களுக்கு. இப்போ மேஷராசி பெண்கள் யார் என்ன மாதிரியான ராசியில் இருக்கவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி குணாதிசயங்களோடு இருக்கவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, இயற்கையாகவே உங்களுக்கு ஆளுமை குணம் இருக்குது இல்லையா. அப்போது நீங்கள் உபதேசம் பண்ணுறதை இன்னொருத்தங்க கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்கனால தான் உங்களோட வாழவே முடியும். இப்போது பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து தனுசு ராசி, குரு சம்மந்தப்பட்ட ராசிக்கிட்ட ஒரு அட்ராக்ஷனுங்கிறது இருக்கும். மீன ராசிக்காரங்கள்ட்ட ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். லைஃப் நல்லா தான் போகும். பெரும்பாலான மேஷராசி பெண்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் ஆகுது, இல்லை வீட்லேயே ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க திடீர்னு, ஏதாவது இளம் வயதுலேயே உங்களுக்கு ஏர்லி மேரேஜ்லாம் ஆகுதுன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ தனுசு ராசியோட அமையறக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தனுசுங்கிறது குரு ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிஞ்ச பின்னும் குருவுக்கு முடிவெடுக்க தெரியும். குரு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னா அது பெரும் தண்டனையாக இருக்கும். இப்போ மேஷராசி பெண்கள்லாம் சொல்லலாம், எங்கள் ஹஸ்பண்ட் தனுசு ராசி தான், நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம்னா நல்லபடியாகவே இருந்துடுறது நல்லது. அதே நேரத்தில் எங்கேயாவது ஒரு வகையில் நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்களா, வார்த்தைகளை விட்டுட்ருக்கீங்களாங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த குரு அமைப்பு இருக்கக்கூடியவங்க எப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளேயே வச்சு யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தருணத்தில் உடச்சி வெளியே வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அமையறக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ அந்த பிரிவினையும் ரொம்ப கடுமையாக இருந்துடும். வயதாகி மேஷராசி பெண்கள் பிரிவினையில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகம். அதனால இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது பார்த்துக்கோங்க அப்படின்னா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு மேஷராசி சொல்லிட்டு போயிடும். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நல்லா இல்லாமல் போகாமல் இருந்துக்கிறது நல்லதுங்கிறது தான் இந்த ஒரு வார்னிங்காகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக சிம்ம ராசி அப்பப்போ உங்களுக்கு செட் ஆகும். சிம்ம ராசியில் இருக்கவங்களும் திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, சிம்மராசி ஆண்கள் அப்படிங்கிறவங்க மேஷராசி பெண்களுக்கு கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதோட மகர ராசி ஆண்களுமே வந்து மேஷராசி பெண்கள் சொல்கிறத கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் சின்ன வயசுலேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் மகர ராசி ஆண்களுக்கு அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இந்த மேஷராசி பெண்கள் பேசுகிறத கேட்குறது, அவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா மகர ராசிக்கு யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கணவர்கள் உங்களுக்கு அமைகிறாங்க. இப்போ சிம்மத்தில் அமைகிறாங்க. சிம்மராசி ஆண்களுமே அப்படி தான். மனைவி சொல்லுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு கொஞ்சம் கேட்டு இருக்கிறது, மனைவி சொல் கேட்டு கொஞ்சம் நடக்கிறது, இல்லைன்னா மனைவி எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெருசாக தலையிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிம்ம ராசி ஆண்களுக்கும் மகர ராசி ஆண்களுக்கும் உண்டு. தனுசு ராசியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, மீன ராசியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சமநிலையில் இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடிக்கடி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். அது போக மேஷராசி பெண்கள் என்ன மாதிரியான தொழில் எடுத்து நாங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும், நாங்கள் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமா, தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னா, நீங்கள் வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. முக்கியமாக சர்வீஸ் ஓரியன்டான எந்த தொழில் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இயற்கை சம்பந்தமாக இயற்கை சார்ந்து ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி அழகும் கலையும் அதோட அந்த சர்வீஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா
சிறந்து விளங்குவீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவங்க. மேஷராசி பெண்களால் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் தான் ஏணி படிக்கட்டுகள் மாதிரி. அப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு மருந்து வாங்குறாங்க, ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க, சீக்கிரம் குணமடைஞ்சிடுவாங்க. மேஷராசி பெண்கள் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக படிக்கலாம். ஆயுர்வேதா படிக்கிறீங்களா? தாராளமாக உங்களுக்கு இயற்கை சார்ந்த எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக வரும். இந்த நர்ஸாக இருக்கிறது, இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருக்கும். ஆத்மார்த்தமாக உங்களுக்கு அந்த ஒரு க்ரோத்தையும் கொடுக்குறப்போ அங்கே தான் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா மேஷராசி பெண்களுக்கு வந்து தோள் தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல, உங்களால் நான் இப்போ நல்லபடியாக வந்தேன், ரொம்ப நன்றின்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சர்வீஸ் ஓரியன்டான ஒரு ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செழிப்புங்கிறது உறுதி. உச்சாணிக்கே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி பெண்கள் எப்படி இருக்கும் எங்களோட லைஃப் அப்படின்னா, ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்போது எங்களுக்கு சுக்கிரன் இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றும் பெருசாக செழிப்பு இல்லையே. பெரும்பாலான ரிஷபராசி பெண்களை கவனிச்சோன்னா தெரியும், தங்கம் தங்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ரிஷபராசி பெண்களுக்கு இயற்கையாகவே தன்னை அழகுபடுத்தி பார்த்துக்கிறதுலையும் புதுசாக ஆடை போட்டு பார்த்துக்கிறதுலையும் வந்து ஈர்ப்பு அதிகம், ஆசை அதிகம். ஆனால் அது வந்து எவ்வளோ வெளிக்காட்டினாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு தங்கம் அவ்வளோ சீக்கிரம் தங்காது. அப்படி தங்கமே உங்களுக்கு நகையாக செஞ்சு போட்டு, அதாவது உங்களுக்கு திருமணமே செழிப்பாக நடத்தி கொடுத்துருந்தாலும் தங்கத்தை வந்து அடமானம் வைக்கிறதோ இல்லை கணவன்கிட்ட எடுத்து தங்கத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது திரும்ப வர்றது ரொம்ப கடினமாயிரும். வெள்ளி நிறைய சேர்க்கணும், வைரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு வைரமும் வெள்ளியும் எப்போவுமே வந்து சுபிட்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு லக்கை ஆக்டிவேட் பண்ணுறதே வந்து வெள்ளி தான். தங்கத்தை போடுறாங்க, பெரும்பாலான ரிஷபராசி பெண்களை கவனித்து பார்க்குறதோன்னா தெரியும், தங்கம் போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பின்னடைவை பார்க்குற மாதிரியே. ஏன் அப்படின்னா நீங்கள் சுக்கிரன், குரு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அவர் தேவகுரு, நீங்கள் அசுரகுரு. அப்படிங்கிறப்போ அந்த ஆசைகள் படப்பட இந்த குருங்கிறது தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், மஞ்சள் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மஞ்சள் உங்கள்கிட்ட வரக்கே ரொம்ப யோசிக்கும், தங்கருக்கு யோசிக்கும். அப்போ அதை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா இங்கே சுக்கிரன் ஈக்குவலாக இருக்கணும்னா வெள்ளி ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஆபரணங்கள் அது ஒயிட் கோல்டாக நீங்கள் போட்டுக்கிறது, அந்த ஒயிட்டுங்கிற வரப்போ அந்த சில்வர் அப்படிங்கிற தன்மையெல்லாம் வரப்போ உங்களுக்கு செழிப்பு கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான தொழில்கள்லாம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்? சுக்கிரன்கிறது என்னது? அழகு, ஆடம்பரம், மற்றவங்கள பேசி கவரக்கூடியது. காலபுருஷ தத்துவத்துப்படி 2வது ஸ்தானத்தில் வாக்குஸ்தானம். அப்போ உங்களுக்கு வாக்கு தான் உபயோகமாக இருக்கும். உங்களுடைய வாக்கு தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே, உங்களோட வார்த்தைகள் தான் உங்களுடைய தொழிலே. அதாவது ஒரு இப்போ நீங்கள் வந்து ரிஷபராசி பெண்களுக்கு இயற்கையாகவே வந்து ஆடை ஆபரணங்கள் மேலே ஈர்ப்பு அதிகம். அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் பண்ணுறது, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆர்னமெண்ட்ஸ் பிஸ்னஸ், ஆக்சசரிஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த ஜெர்மன் சில்வரு, இந்த ஒயிட் கோல்டு, இந்த வெள்ளி, அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணுறப்போ செழிப்பாக இருக்கும். டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் சொல்லுவீங்க, ஆமாங்க நாங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் என்னமோ தெரியலைங்க எங்களுக்கு ஒரு க்ரோத் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இங்கே அதிகமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா ரிஷபராசி பெண்களுக்கு குழப்பம் அதிகம். ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறதுல அவ்வளவு தயக்கம், ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுல ஒரு தயக்கம், ஒரு இங்கேருந்து ஒரு இடத்த மாற்றி போங்கனாலே அவ்வளோ யோசிப்பாங்க ரிஷபராசி பெண்கள். இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவங்க ரிஷபராசிக்காரங்க. அதாவது உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு அவங்க ஒரு வேலையே இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே 10,000 ரூபாய்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எதையோ ஒன்று தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த தொழிலெலாம் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து இந்த ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா ட்ராவல் பண்ணி பண்ணணும், நிறைய பேர்த்த சந்திக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்குவாங்க. ரிஷபராசி பெண்களுக்கு வந்து வார்த்தை ஜாலம், குரல் ஜாலம் அப்படிங்கிறது அதிகம். ஈர்ப்புங்கிறதே உங்களுடைய குரல்லையும் உங்கள் வார்த்தை வசியத்துலேயும் தான் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அந்த பொருளோடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்கிறப்போ கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இயற்கையாகவே மற்றவங்க மேலே பொறாமையெல்லாம் இருக்கவே இருக்காது ரிஷபராசி பெண்களுக்கு. வர்ணிக்கிறது, மற்றவங்களோட அழகை வர்ணிக்கிறது, அவங்கள உண்மையாக அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரிஷபராசி பெண்கள் ரொம்ப அழகாகவே செய்வீங்க. அப்போ நீங்கள் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியை டச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஏன்னா
அவங்கள அழகாக மாற்றி அனுப்பக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசி பெண்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் வந்து பியூட்டிஷியன் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கிறது, எனிதிங் ரிலேட்டட் டு பியூட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொட்டுக்கலாம். இப்போ இந்த பியூட்டி தொடுறீங்க, டெய்லரிங் தொடுறீங்க, இப்போ ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா எக்ஸிபிஷன்ஸ்லாம் போடுறாங்களே, நிறைய எக்ஸிபிஷன்ஸ் போகிறது, ட்ராவல் எவ்வளோ பண்ணுறீங்களோ ரிஷபராசி, எவ்வளோ ட்ராவல் பண்ணி பேசி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ரோத் ஆகும். இப்போ எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? நீங்கள் ஆன்லைன்லேயே உலகத்தில் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. அப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அங்கே நீங்கள் பேசுகிறது, அங்கே நீங்கள் காட்டக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வசியமாகும். உங்களால் மற்றவங்களுக்கு டீச்சும் பண்ண முடியும். ரிஷபராசிக்காரங்களால் நீங்கள் கற்றுக்கிட்ட தொழிலை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் ஒரு தொழில் முனைவோர் ஆக்குறீங்க அப்படின்னா, ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ரிஷபராசியில் பிறக்கிறவங்களுடைய குடும்பத்தில் பெண் சாபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த பெண் சாபத்தை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணணும். அப்படி உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாதி பெண் சாபம் அப்படிங்கிறது நீங்கிரும். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வாழ்த்து வாங்கணும். உங்களால் நான் வாழ்ந்தேன், நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த வாழ்த்தை வாங்க வாங்க உங்கள் வாழ்க்கை க்ரோத் ஆகிட்டே போகும். இது வந்து உங்களுக்கு தொழிலுக்கு. ரிஷபராசி பெண்கள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிக மிக கவனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்டாக போய் ராங்கான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது பெரும்பாலான ரிஷபராசி பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தவறாகவே இருக்கும். சுக்கிரன் ஆசைகளை தூண்டக்கூடியவர், அவசரப்பட்டு முடிவெடுக்க வைக்கக்கூடியவர். குரு தான் வந்து நல்ல திருமண பாக்கியத்தை அமைச்சு தரக்கூடியவர். அப்போ ரிஷபராசி பெண்கள் குருமார்களாகிய, ஏன் எங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ்னு சொல்கிறீங்க, நாங்கள் லவ் மேரேஜ் தானே பண்ணணும் அப்படின்னா, லவ் மேரேஜ் கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணின பார்ட்னர் எங்கேயோ ஒரு இடத்துல தவறுங்கிறத குரு சுட்டி காட்டாமல் விடவே மாட்டார். இல்லை தெரியாமல் ஒரு லைஃப் பார்ட்னர் இப்படி நான் அமைச்சுக்கிட்டனோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறது, நீங்கள் எதிர்பார்த்த, ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து ஆசைகளை, அந்த டிசையர்ஸை கொடுக்கக்கூடியவர். பின் விளைவுகளை காட்ட மாட்டார். வெளி தோற்றத்தை பார்த்து மயங்கிறதோ, வார்த்தையில் மயங்கிறதோ, இதெல்லாம் வந்து ரிஷபராசி பெண்கள் ஈஸியாக போய் விழுந்துருவாங்க. அது காணல் நீர் மாதிரி. ரிஷபராசி பெண்கள் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலே, அது இல்லைங்க நாங்கள் வீட்டு சம்மதத்தோடு தான் நாங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே கூட, அந்த வீட்டோடைய சம்மதம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது, குருவோட ஆசீர்வாதத்தோடு இருந்ததா, இல்லை நீங்கள் பிரச்சனையெல்லாம் பண்ணி சம்மதிக்க வச்சிங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ரிஷபராசி பெண்கள் தான் சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர் சரின்னு தனக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கவங்களால மட்டும்தான் குறை என்னன்னே கண்டுபிடிக்க முடியும். அந்த குறையை வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கூட உங்களுக்கு கோபம் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ரிஷபராசி பெண்களை வந்து இந்த லவ் பண்ணவங்க திருமணமே பண்ணிக்கிட்டா கூட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழித்து குழந்தையெல்லாம் கொடுத்துட்டு கூட விட்டுட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப அதிகம். இதனால் செல்வங்களை இழந்த பெண்கள் ரொம்ப அதிகம் ரிஷபராசியில். அதுக்கப்புறம் திருப்பி 2வது திருமணத்துக்கு போகிறது. 2வது திருமணம் ரிஷபராசி பெண்களுக்கு பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணினாங்கன்னா செகண்ட் மேரேஜ் அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படியும் செகண்ட் மேரேஜ் போகிறீங்கன்னா, அந்த செகண்ட் மேரேஜாவது வீட்டில் பார்க்குற பெரியவங்க நிர்ணயிக்கிற திருமணமாக இருந்தால் மட்டுமே அது நிலச்சிருக்கும். இல்லை இப்போவும் நான் லவ் பண்ணி தான் ஒருத்தரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் 99% அது தவறாகவே போய் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுமே வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு வெளித்தோற்றத்துக்காகவோ, இல்லை உங்ககிட்ட இருக்க அந்த செல்வ செழிப்புனாலேயோ, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனால தான் உங்களை திருமணமே அவங்க பண்ணியிருப்பாங்க. அது உங்ககிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்கள்கிட்ட சொத்து இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்குற வரைக்கும் நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு உடம்பு முடியாமல் படுக்கிறீங்க, ஆஃபீஸ் போக முடியாமல் போகுது, உங்ககிட்ட இருந்து அந்த வருமானம் வராமல் போகுதுங்கிறப்ப தான் உங்கள் லைஃப் பார்ட்னரோடைய உண்மை முகமே என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போது அவங்க அன்பாக இருந்தாங்களா, காரியமாக இருந்தாங்களா அப்படிங்கிறதே அப்போ தான் ரிஷபராசி பெண்களுக்கு புலப்படுறப்போ, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது, அன்புக்காக ஏங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிஷபராசி பெண்களுக்கு அமைஞ்சிரும். அதனால் ரிஷபராசியில் நான் பிறந்துட்டேன் அப்படின்னாலே என் குடும்பத்துக்கு பெண் சாபம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஆண் இருக்கிறாங்க, அந்த ஆணுக்கு அவங்க ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருந்திருப்பாங்க, உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அதோடைய சாபம் ரிஷபத்துக்கே வந்து சேரும். அப்போது இந்த மாதிரி ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் அவமானம் அசிங்கங்களும் வந்து ரிஷபராசிக்கு பெண்களுக்கு வந்து சேரும். நான் என்ன தான் மறைமுகமாக இருந்து நான் பண்ணினேன் அப்படின்னாலும் ஏதோ ஒரு தருணத்தில் குரு
அதை வெளிக்காட்டி கொடுத்துருவார். அந்த அவமான அசிங்கத்தைங்கிறது குரு கொடுத்துருவார் ரிஷபராசி பெண்களுக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அவமானம் அசிங்கங்கள் படாமல் இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரிஷபராசி பெண்களுக்கு நான் இது ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இதை சொல்கிறது. நிறைய பெண்கள் வாழ்க்கையில் ரிஷபராசி பெண்கள் பாதி கடந்து 40 வயதை கடந்து வந்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி தான் ஃபெயிலியர் சந்தித்து வந்திருந்திருப்பீங்க. அதோட யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும் குரு உங்களுக்கு உணர்த்தியிருப்பார். ஏன்னா குருவோடைய அனுகிரகம்ங்கிறது ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால் அனுகிரகத்தை எப்படியாவது நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ குருமார்கள் பெரியவங்க பேச்சை கேட்குறது, குருஸ்தலங்களுக்கு போகிறது, அந்த பவரை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ரிஷபராசி பெண்கள் பவரை ஏற்ற எல்லாத்துக்குமே குருவோட அனுகிரகம், அந்த வலிமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குருவோடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னாலே வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கூட அப்பப்போ அந்த கோல்டு ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டே இருந்து குருக்கிட்ட கொஞ்சம் சரணடைஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது. குருக்கு ஏதாவது கொடுத்து வழிபாடு பண்ணிகிட்டே இருங்க. குருஸ்தலங்களுக்கு போங்க, பாலாபிஷேகம் கொடுத்து அந்த காட்சியை பாருங்கள். தட்சிணாமூர்த்தி நேருக்கு நேராக நின்று பார்க்குறது, நேருக்கு நேராக நின்று வழிபாடு பண்ணுறது, தாழ்ந்து பணிஞ்சு நன்றி சொல்லிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துக்கணும். ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்களே சில சலனங்களால் கெடுத்துக்கக்கூடாது. ரிஷபராசி பெண்கள் எங்கேயாவது ஒரு சலனத்தில் போய் சிக்கறக்கு சுக்கிரனே வழிவகுப்பார். குரு வழிவகுக்க மாட்டார், சுக்கிரனே வழிவகுப்பார். குரு அதுக்கான தண்டனையை கொடுத்துருவார். அதனால் தர்மத்தின்படி ரிஷபராசி பெண்கள் அப்படிங்கிறவங்க இருந்துக்கணும். தெய்வ வழிபாடு, மோட்சத்துக்கான பாதை என்ன, தெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கிறது, தெய்வம் தான் எல்லாம் பார்த்துக்கணும்னு தெய்வத்தை முழுசாக நம்பணும். அப்பப்போ கோவிச்சுக்கிறது தெய்வத்துக்கிட்ட, இனிமேல் நான் சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்லாம் இல்லாமல் தெய்வ வழிபாடு. அதோட ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மீன் வளங்க. வீட்டில் நீங்கள் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா அது இன்னுமே சுக்கிரன் தான், குருவும் கூட. ஒரு மீன் வளர்க்குறது, ஏன்னா மீனுங்கிறது குரு இல்லையா? மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு தான் அந்த மீனே. அந்த மீன் எந்த அளவுக்கு செழிப்பாக நீங்கள் வளர்க்குறப்போ அது இருக்குதோ அந்த அளவுக்கு குருவோடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த மீன் சாகுது அப்படின்னா குரு ஏதோ ஒரு வார்னிங் உங்களுக்கு கொடுக்குறாரு, திரும்ப ஒரு மீனை மாற்றுங்க. அப்போ அந்த மீனை செழிப்பாக வைக்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குரு அனுகிரகம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரிஷப ராசி யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குருஸ்தானத்தில் இருக்கவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். அதாவது தனுசு, மீனம் இவங்களெல்லாம் அரேஞ்ச்ட் மேரேஜ் அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு செட் ஆகும். கன்னிராசி அப்படின்னு வரப்போ கன்னிராசி அரேஞ்ச்ட் மேரேஜாக இருந்தால் ஓகே. இதே இது கன்னிராசி லவ் மேரேஜாக இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்க ஒரு கன்னிராசின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். மகரம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஏன்னா ரிஷபம் அதாவது சுக்கிரன் சனி அப்படிங்கிறப்போ இந்த சனிக்கு சுக்கிரனை பிடிக்கும், சுக்கிரனை ரசிக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரனும் சனியை கொஞ்சம் ரசிக்கும். ஒருத்தர் குறைபாடுகள் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. அப்போ நீங்கள் மகர ராசி ஆண்கள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு செட் ஆவாங்க. மிதுன ராசி. மிதுன ராசி பெண்களுடைய தன்மை என்னன்னு பார்க்குறப்போ இதுலேயும் 3 நட்சத்திரங்கள் வருது இல்லையா? மிருகஸ்ரீஷம் வருது, புனர்பூசம் வருது, திருவாதிரை வருது. அப்போது இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே தனித்தனியான குணாதிசயங்கள் இருந்தாலுமே ஒரு விஷயம் என்ன மிதுன ராசிக்கு அப்படின்னா, மிதுன ராசி பெண்களுக்கும் சிறு வயதிலிருந்தே தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் புலப்படாது. படிக்கிறதா இருந்தால் கூட பிடிச்சாதான் படிப்பாங்க, இல்லைன்னா படிக்க மாட்டாங்க. கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறது சிறிது காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருச்சுன்னா படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா மிதுனம்ங்கிறது அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கக்கூடியது, சேட்டர் பாக்ஸ். ஏன்னா இந்த புதன் எப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மிதுன ராசி பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கலகலானே இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மட்டும் அம்மா கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது, வீட்டு உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா புதனுக்கு உபதேசம் பிடிக்காது. அதனால் யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிதுன ராசி பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அதை ஏற்றுக்க பிடிக்காது. அப்போ தாயவே ஒரு எதிரி மாதிரி பார்க்குறது, எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தவறுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுன ராசி பெண்களுடைய லைஃப்பில் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ என்ன மாதிரியான தொழில் மிதுன ராசி பெண்களுக்கு அமையும் அப்படின்னா, உங்களுக்கும் பேச்சு அப்படிங்கிறது விஷுதி சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உங்களுக்கு புதன்கிறது சரியாக இருக்கணும். அந்த புதனை சரியாக யூஸ் பண்ணவும் தெரியணும்.
அந்த டீச்சிங் ஸ்கில்லு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு, இது எல்லாமே வந்து மிதுன ராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லா வரும். சில மிதுன ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய ட்ராவலர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருப்பாங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. நிறைய பெண்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பெண்கள் இப்போ சொல்லலாம், நானும் திருவாதிரை தான், எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ட்ராவலிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறது, அதாவது இப்போ சோஷியல் மீடியா நிறைய அந்த ட்ராவல் விளாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? நீங்கள் வந்து ஃபுட் பற்றின வீடியோஸ் போடுறது, ஃபுட் விளாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் போடுறது. ஏன்னா உங்களுக்கு அந்த தேடல்கள், அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசி பெண்களுக்கு இயற்கையாகவே வரும். அப்போது ஒரு இடத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே போகக்கூடிய ஒரு தொழில் சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதை விட சிறந்த தொழில் எது பெண்களுக்குன்னு பார்த்தா டீச்சிங் தான். ஏன்னா மிதுன ராசி பெண்களால் தன்கிட்ட இருக்க விஷயத்த வெளியில் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும், பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கணும், உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய கல்வியை பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு மிதுனராசி பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். டிகிரிஸ் நிறைய போட்டுக்கணும், நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் மிதுனராசி பெண்களுக்கு அதிகம். டாக்டரேட் வாங்குறது, மறுபடியும் இன்னொரு டாக்டரேட்டுக்கு படிக்கிறது, இந்த எம்ஃபில், பிஹெச்டி, இதெல்லாமே வந்து மிதுனராசி பெண்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட படிக்கிற பெண்கள் ரொம்ப அதிகம். அப்போது உங்களுடைய படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும். அந்த டீச் பண்ணுறது, கெஸ்ட் லெக்சரர்ஸாக போகிறது, நான் வீட்டில் தாங்க இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. பெரும்பாலான மிதுன ராசி பெண்கள் இதை சொல்லலாம், எனக்கு வீட்டில் இருந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, உங்களுடைய ஸ்கில்ஸு பேச்சில் தான் இருக்குது, சொல்லி கொடுக்குறதுல இருக்குது. மற்றவங்களால லிசன் பண்ண முடியும். அந்த காசிப்பிங்கிற விஷயம், அந்த புரளி பேசுறதுங்கிற விஷயத்துக்குள்ளே மிதுன ராசி பெண்கள் போயிடவே கூடாது. ஏன்னா அப்படியே காதில் கேட்டுட்டு என்னன்னே தெரியாமல் புரளி பேசக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு. அதே போல் இந்த மிதுன ராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் நடக்கிற விஷயத்த வெளியில் போய் சொல்கிறது, வீட்டில் நடக்கிற விஷயத்த அம்மாட்ட போய் சொல்கிறது, அதாவது கணவன்கிட்ட இருக்கிற விஷயத்த அம்மாட்ட போய் சொல்கிறது, இதெல்லாம் என்னென்னா திஷ்டியாகவே உங்களுக்கு மாறும். மற்றவங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை நீங்கள் வீட்டில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறீங்கன்னா, வெளியிலிருந்து கர்மாவை மிதுன ராசி பெண்கள் இப்படி தான் வீட்டுக்குள்ளே கொண்டே வருவீங்க. உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய கருப்பை அப்படிங்கிற விஷயம் மிக கவனம் மிதுன ராசி பெண்களுக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த யூட்ரஸ்லங்கிற ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது, ஒரு பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கிறதோ, இல்லை கருவுற்றுறதுக்கு அப்புறமா திடீர்னு உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி, சுகர் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த சுகர் டச் பண்ணக்கூடியது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய விசுதி சக்கரம் எல்லாமே, உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் எல்லாமே இந்த கழுத்து பகுதியில் தான் இந்த நோய் தாக்கக்கூடிய அமைப்பும் வந்து மிதுன ராசி பெண்களுக்கு உண்டு. சில பெண்களுக்கு இந்த மைக்ரைன் இஷ்யூஸ் வருது. இது எல்லாமே எங்கே வருதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதிகமாக பேசுறது, இந்த நீர் கோர்க்கக்கூடியது, உங்கள் உடம்பு நீங்களே கவனிக்காமல் போகிறது, அந்த மாய்ஸ்சர் தன்மை அப்படிங்கிறது உடம்புல இல்லாமல் போகிறது, இதெல்லாமே வந்து பருவ வயதிலிருந்தே மிதுனராசி பெண்கள் அந்த ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மிதுனம்ங்கிறது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கக்கூடியது, ஆண் பெண் சமமாக ஈக்குவலாக சொல்லக்கூடியது. அப்படி இருக்கப்போ இந்த பெண்களுக்கு இந்த ஆண் தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு அதிகம். மிதுன ராசி பெண்களுக்கு ஆண் போல பாவிக்கிறது, ஆண் போல நடையுடை இருக்கிறது, அதே மாதிரி இந்த தைராய்டு இருக்கிறது, இந்த முகத்தில் இந்த தாடி பகுதியில் முடி வளர்றது, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ், இது எல்லாமே மிதுன ராசி பெண்களுக்குங்கிறது வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கோபங்களை குறைக்கணும், நிதான நிலைக்கு வரணும். நீங்களாம் வந்து யோகா, ரெய்கி, இந்த சர்வீஸ் ஓரியன்டான துறைகள்லாம் இருக்குல்லையே, முதல்ல இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு யோகா, ரெய்கி இதெல்லாம் ரொம்ப நல்லாவே வரும். ஒருத்தங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி நாங்கள் ஒரு கடை வைக்கிறோம், ஒரு பொட்டிக் வைக்கிறோம், நாங்கள் என்ன பொருள் வைக்கட்டும் அப்படின்னா, இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வைக்கிறது, இந்த ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் வைக்கிறது, இந்த நிறைய கற்கள்லாம் விற்பாங்க தெரியுமா, இந்த ப்ரேயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விற்கிறது, அதாவது பூஜை சாமான்கள் விற்கிறது, இந்த மாதிரி தொழிலெலாம் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த ஹீலிங்கிறது கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய நாலேஜை நீங்கள் இப்படி தான் ஷேர் பண்ணி அதை வந்து புண்ணியமாக நீங்கள் மாற்றணும். இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா வருவீங்க. இப்போ ரெய்க்கிலாம் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இருக்க சக்கரங்கள்லாம் நல்லபடியாக ஆக்டிவேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களால் மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, வெளியே போய் நீங்கள் காசிப் பண்ணுறீங்கன்னா அந்த திஷ்டியை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்கன்னு. இங்கே ஒரு சிலருக்கு ஹீல் பண்ணுறப்போ அந்த திஷ்டியை கழிக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அதனால் இது போன துறைகள் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் மிதுன ராசி பெண்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கெலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லவ் மேரேஜ் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு செட்டே ஆகாது.
மிதுன ராசி பெண்களுக்கு. ஏன் அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் எப்படியாவது தவறாக அமைஞ்சிருவார். மிதுன ராசிக்கு குரு வைக்கக்கூடிய செக் பாயிண்ட்டே அதுதான். ஏன்னா புதன் குரு சொல்கிறத கேட்கவே கேட்காது, ரொம்ப அனலிட்டிக்கல் மைண்ட்லேயே இருந்துக்கிறது, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு இருந்துக்கிறது. அப்போது இந்த மிதுன ராசி பெண்களுக்கு குழந்தை தாமதமாகிறது, படிப்பில் எங்காவது தாமதமாகிறது, கணவன் அமைகிறதுல தாமதமாகிறது, நிறைய பரிகாரங்கள் செஞ்சு தான் அந்த திருமணம் அமைகிறது அப்படிங்கிறதே வந்து இந்த மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, திருவாதிரையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திருமணங்கிறது தாமதமாயிடும். இல்லை ஏர்லி மேரேஜ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த திருமணம் முறிஞ்சு இன்னொரு திருமணத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, அது அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தால் கூட அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் பெரும்பாலான மிதுன ராசி பெண்களுக்குங்கிறத அமைஞ்சிரும். அப்போ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுங்கிறது தீர விசாரிக்கணும். அதுதான் குரு சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்து பண்ணுறது. அப்படி தான் உங்களுக்கு திருமணங்கிறது அமையும். அது லவ் மேரேஜோ அது அரேஞ்ச்டு மேரேஜோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப தீர விசாரித்து பண்ணுறது, இல்லைன்னா கொஞ்சம் லேட் மேரேஜாக பண்ணிக்கிறதுங்கிறது மிதுன ராசி பெண்களுக்கு உகந்தது. அந்த நேர காலங்களில் உங்களோட யூட்ரஸை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்து அதுக்கான உணவு முறைகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கக்கூடிய காலமாக நீங்கள் இருந்துக்கணும். ஏன்னா லேட் மேரேஜ்லாம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பேபிஸ் போகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான மிதுன ராசி பெண்களுக்கு அமைஞ்சிரும். அந்த குழந்தை பிறப்பில் குரு பெரிய செக் பாயிண்ட்டே வச்சுருப்பார் அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் இல்லை எனக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்னு மிதுன ராசி பெண்கள் நிறைய பேர் கேட்பாங்க. குழந்தை உங்களுக்கு பிறக்கும், தாமதப்படுத்தி தான் குழந்தை வரக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலும் மிதுன ராசி பெண்களுக்கு. மேக்சிமம் ஆண் குழந்தை வரக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா குரு இப்படி தான் வருவார். குரு வந்து பெண் சாரத்தை வச்சுருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் அந்த ஆண் குழந்தை அந்த வாரிசுங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் 2வது பெண் குழந்தை வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் மிதுன ராசி பெண்களுக்கு கொஞ்சம் லேட்டாக எல்லாமே இந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள்லாம் வந்து பெருமாள் வழிபாடும் சிவன் வழிபாடும் ஒரு சரி ஈக்குவலாக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகிறது, அதாவது உமா மகேஸ்வரர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள், சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்படி போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவே அமையும். கடகராசி. கடகராசி பெண்கள் அப்படின்னாலே இவங்க தாய் போல் கருணை இருக்கவங்க அப்படின்னு தான் கடகராசி பெண்களை சொல்லணும். கடகராசி பெண்களுக்கு வந்து குரு அனுகிரகம் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு உச்சம் கடகராசியில் அப்படிங்கிறப்போ குரு ஸ்தானமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கடகராசி பெண்கள் எப்படின்னா இவங்களுடைய பிறப்பே எப்படி சொல்லப்படுதுன்னா, முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த முன்னோர்களில் பெண் தெய்வமாலாம் வழிபட்டுட்டு இருப்பாங்க, குலதெய்வமாலாம் வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதே ஆன்மா மீண்டும் பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்றதுக்காக வர்றவங்க தான் கடகராசி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நீங்கள் வந்து ஓல்டு சோல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வயதான ஆன்மாக்கள் கிடையாது, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடியவங்க. மற்றவங்க இந்த குழந்தை போல், அந்த குழந்தை எப்படி என்ன பண்ணினாலும் துருதுருன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் வந்து கடகராசி பெண்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்தவங்க. அப்போ நாங்கள் என்ன மாதிரியான துறைகள்லாம் எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா, கடகராசி பெண்கள் இப்போ நீங்கள் வந்து பூசம், புனர்பூசம், ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரும்பாலும் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டான அந்த டாக்டர் தொழில் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, என்ன விஷயங்கிறத நோண்டி பார்க்கக்கூடியது, அந்த தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம். கடகராசியில் இருக்கவங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த உற்பத்தி, இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற விஷயங்கள், இது சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு 9 to 5 ஜாபுமே உங்களுக்கு செட் ஆகும். எந்த துறையாக இருந்தாலும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துருச்சு கடகராசி பெண்களுக்கு அப்படின்னா அதை நீங்கள் சரியாக செஞ்சுடுவீங்க. அந்த ஃபோக்கஸ் செதுறது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னா ஒரு குழப்ப நிலைங்கிறது வந்துடும். யாராவது ஒருத்தங்க சொல் பேச்சு கேட்டு கடகராசி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தொழில் அமைக்கிறதாகட்டும், லைஃப் பார்ட்னர் அமைக்கிறதாகட்டும், யாராவது சொல் பேச்சு கேட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா கடகராசி பெண்களுக்கு வந்து சிறு வயதிலேயே நல்லது கெட்டது எல்லாமே சீக்கிரமே தெரிஞ்சிடும். சீக்கிரம் போய் இந்த ஸ்கூல் டேஸ்லேயே போய் காதலில் போய் விழக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசி பெண்களுக்கு அதிகமாகவே உண்டு. ஏன் அப்படின்னா அன்புக்காக ஏங்கக்கூடியவங்க. அங்கே தான் சந்திரனுடைய வீடும் கூட. நீங்கள் வந்து வளர்ப்பிறையில் பிறந்தீங்களா, தேய்ப்பிறையில் பிறந்தீங்களா, உங்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அன்பை தேடிக்கிட்டே அன்பை போய் தவறாக போய் விழுகக்கூடிய ஒரு இடம்ங்கிறது கடகராசி பெண்களுக்கு சுலபமாகவே அது அமைஞ்சிரும். அப்போது லைஃப் அப்படிங்கிறது வேற ஒரு டைரக்ஷன் எடுத்து போயிடும். பெரும்பாலும் கடகராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,
ஒரு 19 வயது வரையும் நட்பாகவே இருந்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா சனி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடகராசி பெண்களுக்கு காட்டிடும். ஏன்னா தொழில் முடங்கக்கூடிய ஒரு அமைப்போ, படிப்பு பாதியில் முடங்கக்கூடிய ஒரு சூழலோ சனி ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு எல்லாமே, குரு உச்சம் அங்கே, ஆனால் அங்கே சனி பகை. அதனால் சனி ஏதாவது உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு படிப்பனையை கற்றுக் கொடுக்கணும், இந்த தவறுகள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அடி கொடுக்கணுங்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த குருவை ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிக்கணும். படிப்பில் கவனம் செலுத்துறது, என்ன அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் கோல்ஸ் செட் பண்ணிகிட்டே இருக்கணும். கடகராசி இருக்கக்கூடிய பெண்கள், கடகராசியில் இருக்க பெண்கள் என்ன கோல் நீங்கள் செட் பண்ணாலும் ராப்பகலாக முழிச்சாவது உழைப்பை போட்டு நீங்கள் வந்து அதை முன்னேறி நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பை போடுறவங்கள சனி எதுவுமே செய்ய மாட்டார். அப்போ நீங்கள் உழைப்பை போட 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 குருவோட அனுகிரகம், குரு உச்சம், குரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். சனிக்கு வேற வழியே கிடையாது. உங்களுக்கு வந்து அவர் அந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சனி நியாயவான் இல்லையா? அதனால் அந்த உழைப்பை போட்டுட்டு இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உழைச்சா மட்டுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு. ஷார்ட்கட்ஸோ இல்லை ஒருத்தங்களை ஏமாற்றி எனக்கு ஒரு வேலை கிடச்சிடணும், இல்லை ஒரு லாட்ரி வாங்கி நான் ஜாக்பாட் அடிச்சிருவேன்னா அந்த மாதிரி தாட்டே வந்து கடகராசி பெண்களுக்கு செட்டே ஆகாது. உழைப்பு மட்டுமே உங்களுக்கு உயர்வை தரும் கடகராசி பெண்களுக்கு. அதே போல் நாங்கள் யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கடகராசிக்கு இயற்கையாகவே மகர ராசி மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஏன் அப்படின்னா சனி பகைன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் யார் பகையோ இந்த விதியோட விளையாட்டே அதுதான். எது பகையோ அதுவே ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த 19 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது. இப்போ சில பேர் சொல்லலாம், நான் மகரத்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அப்போ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் கடக பெண்களுடைய ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தா ஓவர் பொசசிவாக இருக்கிறது. மகர ராசியை ரொம்ப இறுக்கி ஹோல்டு பண்ணுன்னா மகர ராசிக்கு பிடிக்காது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்க பிடிக்காம சமமாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போகும். அதே போல் கடகராசிக்கு மீன ராசி செட் ஆவாங்க, விருச்சிக ராசி செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. அதாவது விருச்சிக ராசியும் அன்புக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கடகம் வந்து விருச்சிகத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு கோல் செட் பண்ணி ஏன்னா விருச்சிகத்துக்கு பொறுமை கிடையாது. அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்கள் விருச்சிகத்தில் ரொம்ப அதிகம். அப்போது நீங்களுமே திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தாலும் விருச்சிகமாகட்டும் கடகமாகட்டும் கொஞ்சம் தாமதித்து திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்களும் எப்படின்னா ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப அதிகம். அப்போது நீங்கள் சமநிலையில் அன்பாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மீனத்துக்கும் கடகத்துக்கும் வந்து கொஞ்சம் செட் ஆகும். இப்போ கன்னிராசிக்காரங்கள்லாம் வராங்க அப்படின்னா புதன் இங்கே புதன்கிறப்போ கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கன்னிராசி செட்டாக அவ்வளோக்கா ஆகாது. ஏன் அப்படின்னா கன்னிராசி ஆண்கள் பெரும்பாலும் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடகராசி பெண்கள் உணர்வு பூர்வமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ இந்த உணர்ச்சிக்கு மதிப்பளிக்க முடியாது கன்னிராசியால். மிதுன ராசியாலையும் உணர்ச்சிக்கு மதிப்பளிக்க முடியாது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களையும் கன்னிராசிக்காரங்களையும் கடகம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பு கிடையாது. உங்களுடைய வெளித்தோற்றத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் தான் அங்கே மதிப்பு. உங்களோட பேக்ரவுண்டுக்கு தான் மதிப்பு, உங்களுடைய உணர்வுகளுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஓகே, இல்லை நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா இப்படி தான் கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க. அதனால் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறப்போ மிக மிக கவனம். கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து சித்தர் வழிபாடு ரொம்ப உகந்த வழிபாடு. அருணகிரிநாதரை வழிபாடு பண்ணுறது, முருகர் ஸ்தலங்களுக்கு போகிறது. முருகர் தான் வந்து உங்களுக்கு பெரிய ப்ரொடெக்ஷனு. அப்படி முருகரோடைய ப்ரொடெக்ஷன் வருது அப்படின்னா முதல் சித்தரை பிடிச்சிக்கணும். சித்தரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், விதி மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது முருகருக்கே உண்டு. அப்போது உங்களுடைய விதி மாறணும் அப்படின்னா கடகம் எல்லாருமே வந்து முருகரை போய் பிடிச்சிக்கணும். சிம்ம ராசி பெண்கள், ஒரு சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த குடும்பமே சுபிக்ஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது வந்து சூரியன், அதோட குருவோடைய அனுகிரகமும் அதிகமாகவே உண்டு. அப்போ அந்த ஒரு சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அப்படியே டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும் சிம்மராசி பெண்களுக்கு. என்ன சிம்மராசி பெண்களுடைய ட்ராபேக் அப்படின்னா குறைகள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த குறைகள்லாம் எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோ. ஏன்னா அவங்களுக்கு குருவோட அனுகிரகம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் பருமன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்துடும். அது மட்டும் வராமல் பார்த்துக்கணும். அதாவது
அளவுக்கு அதிகமான உடல் பருமன் ஆகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சிம்மராசி பெண்களுக்கு அமைஞ்சிரும். அப்படி அந்த உடல் பருமன் வருது அப்படின்னாலே குழந்தை பிறப்புலையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுடைய உணவு, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால தான் உங்களோட யூட்ரஸ் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். யூட்ரஸ் இயற்கையாக பாதிக்கப்படலை, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால ஏதோ ஒரு வகையில் அது பாதிப்படைகிறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதே மாதிரி சிம்மராசி பெண்கள் வந்து உங்களுக்கு லவ் மேரேஜுங்கிறது செட் ஆகும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் லவ் பண்ண மாட்டாங்க சிம்மராசி பெண்கள். ரொம்ப ரொம்ப சூஸி. அதாவது லைஃப்பில் நிறைய பேர்த்த கடந்து வந்தாலும் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுறதா இருப்பாங்க. பெரும்பாலான சிம்மராசி பெண்களுக்கு ரொம்ப தாமதமாகவே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ஏன்னா வேலிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படி தான் இருக்கணும் ஹஸ்பண்டை, எனக்கு இப்படி பயங்கர கண்டிஷன்ஸ் போடுவாங்க சிம்மராசி பெண்கள். சிம்மராசி பெண்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திருமணத்தை ரொம்ப தாமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு குரு அனுகிரகம் எப்போவுமே இருக்குது. அந்த திருமணத்துக்கான அமைப்பு அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு சிம்மராசி பெண்களுக்கு தான் உண்டு. ஆனால் அதை யூஸ் பண்ணினாங்களா அப்படிங்கிற விஷயந்தான் வந்து இதில் கேள்விக்குரியே. நல்ல நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ், அதாவது வரன்கள் அதிகமாக வரக்கூடியது சிம்மராசி பெண்களுக்கு தான். நிறைய அதிக வரன்களே வரும். அந்த வரனை வந்து வேண்டான்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது சிம்மராசி பெண்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. அதாவது குருவை ரொம்பவும் அலட்சியப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு திருமணம் அமையுது அப்படின்னா அதை ஏற்றுக்கணும். ஏன்னா சிம்மராசி பெண்களை யார் திருமணம் பண்ணனாலும் சரி, அந்த சிம்மராசி பெண்கள் தான் ஆளுமையாக இருக்க போகிறீங்க. அதனால் அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நான் போய் கஷ்டப்பட போகிறேனா அப்படின்னா, யாரை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் நெருப்பு ராசியே ஆனாலும் மேஷமும் தனுசும் வேண்டாம். ஆனால் மேஷமும் தனுசு கிட்ட தான் உங்களுக்கு அட்ராக்ஷனே இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, அதே நெருப்பு ராசி நீர் ராசி அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னா, இந்த நெருப்புலேயே வேறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது மேஷ ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேற, சிம்ம ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேற, தனுசு ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேற. இப்போ மேஷ ராசிலாம் வந்து குப்புன்னு எரியக்கூடியது. இப்போ சிம்ம ராசி அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள்லாம் வந்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. தனுசு ராசி ஆண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திரி மாறி, திரியை தூண்டி விட்டால் மட்டுமே அந்த திரி எவ்வளோ எரியுமோ அவ்வளோதான் எரியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கப்போ இதோடைய அந்த டிகிரி லெவல் அப்படிங்கிறதுலாம் மாறும். அப்போது நீங்கள் மேஷராசிக்காரங்களை திருமணம் பண்ணிட்டீங்க, ஒரு மேஷராசி ஆணை திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்கு அடங்கவே மாட்டாங்க. பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிம்மராசி மகர ராசிக்காரங்களையும் திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து டார்க் சைடு, அதாவது சனி குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க. சிம்மராசி பெண்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த டார்க் சைடு அப்படிங்கிறத வந்து பார்த்து ஏற்றுக்க முடியாத ஒரு அமைப்பு அவங்களுக்கு. அப்போது உங்களுக்குலாம் ரிஷபராசிக்காரங்க செட் ஆவாங்க. இந்த ரிஷபராசி வந்து அழகாக ஆராதிக்கக்கூடியவங்க. அவங்க சுக்கிரன், இந்த சுக்கிரன் வந்து இந்த சிம்மத்துக்கிட்ட வரப்போ செழிப்பாகவே அது மாறும். அதாவது ஒரு லைஃப் ஸ்டைலே ஒரு திருமணம் பண்ணுறாங்க, ஒரு நார்மலாக அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தா கூட போக போக அது செழிப்பாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுக்கிரனும் இங்கே சிம்மமும் சேர்றப்ப இயற்கையாகவே அந்த செழிப்புங்கிறது வந்துடும். ஏன்னா சுக்கிரனுக்கு தங்கம் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இங்கே சிம்மத்துக்கு சுக்கிரன் அந்த வெள்ளி அந்த வைரம் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இது ரெண்டும் சேர்றப்போ செழிப்பாகவே மாறும். அது ஒரு பெரிய growth, அது ஒரு லக்காகவே மாறும். அதாவது ரிஷபம் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சிம்மம் பெண்களை நல்லா பார்த்துக்குவாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த சிம்ம பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, சிம்ம ராசி பெண்கள் ஒரு தாய் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க. இந்த ரிஷபராசி ஆண்கள் எப்படின்னா கொஞ்சம் அலட்சியப்பூ கூட இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு தாய் மாதிரி ஒரு 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 துணைவி மனைவி தான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ இந்த சிம்மராசி பெண்கள் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆவாங்க. கன்னிராசி மேலே சிம்மராசி பெண்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது லைஃப் லாங் ஜேர்னியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. சிம்மராசி பெண்கள் கன்னிராசி மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பாதியிலே போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் பொறுப்புங்கிறதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. சிம்மராசி பெண்களுக்கு பொறுப்பான ஆட்கள் தான் தேவை. இப்போ ரிஷபராசியிலேருந்து வராங்கன்னா பொறுப்பாக மாறிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. அதனால அவங்க மாறிக்குவாங்க. கும்பராசி ஆண்களுமே வந்து உங்களுக்கு செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா
இவங்களுக்கும் வந்து யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும். கும்பத்தோடைய சிம்பிளே என்ன, அது வந்து உயிரற்ற அந்த ஒரு கும்பம்ங்கிறது அது ஒரு பானை மாதிரி, அந்த கலசம், அந்த கலசத்தை தூக்கி வச்சாதான் உச்சாணி கோபுரத்தில் யார் தூக்கி வைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சிம்ம ராசி பெண்களால் அப்படி தூக்கி வைக்க முடியும். அப்போ நாங்கள் ஏன் சேவை பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணால் தான் வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா. கும்பம் அப்படி சிம்மராசி பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் சனி தான் இருந்தாலும் இங்கே கும்பம் விதிவிலக்கு. அப்படி கும்பத்தில் இருக்கவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைஃப் க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக வரும். இப்போ சிம்மராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமையும் அப்படின்னா, என்ன மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். வீண் ஆடம்பரம், அதீத அகலக்கால் வைக்கிறது, இந்த மாதிரி எந்த துறையிலையும் போயிடக்கூடாது. அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடுறது, அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் அமையும். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், அதாவது வழி நடத்தக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, அந்த பாஸ் ஓவர் பண்ணக்கூடிய, உங்களுக்கு கீழே எல்லாருமே வேலை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாக போகலாம், ஒரு சைக்காலஜிங்கிற ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறீங்க, இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக போகலாம், நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக இருக்க முடியும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜராக இருக்க முடியும், நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஆளுமை, என்னெல்லாம் ஆளுமையான உங்கள் சிம்மராசி பெண்களால் யாருக்கு கீழேயும் வேலை பார்க்க முடியாது. அப்படி யாருக்கு கீழேயாவது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மன உளைச்சலே மிஞ்சும். நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல டிசைடிங், இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, பிஸ்னஸ் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு உகந்தது, நல்லபடியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும், அந்த இடத்துல ஒரு தனித்துவத்தையே உங்களால் உருவாக்க முடியும். இந்த எம்பிஏ படிக்கிறது, இந்த எம்பிஏ ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக வரும். திடீர்னு புதுசாக ஒன்று படிக்கிறீங்க, ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லபடியாக வரும். சிம்மராசி பெண்கள் அதிகமாக படிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க. டபுள் பிஹெச்டி வாங்குறவங்களாம் சிம்மராசி பெண்களாக இருப்பாங்க, விட்டால் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி லெக்சரராக போகக்கூடியது, டீச்சிங், அந்த ஆளுமை, நீங்கள் சொல்லி கொடுத்தா ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆளுமை திறன் அப்படிங்கிறது உண்டு. அப்போது எஜுகேஷன் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் அந்த துறையை நீங்கள் வந்து தொடலாம். அது என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கணும் பட்சத்தில் அந்த டீச்சிங், அந்த மென்டர், ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், ஒரு காலேஜ் பிரின்சிபல், இந்த மாதிரி எல்லா அமைப்புமே சிம்மராசி பெண்களுக்கு அப்படிங்கிறது உண்டு. அப்போ ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு துறையாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸாகவே இருந்தால் கூட உங்களால் ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை வாங்க முடியும். துணிஞ்சு நீங்கள் போய் ஒரு லோன் வாங்கலாம், துணிஞ்சு நீங்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு வார்னிங் என்னென்னா, அகலக்கால் கூடாது, எல்லாமே சரியாக போயிட்டுருக்குன்னு அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்களுக்கான ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்களோ அந்த ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களை தேடி தேடி போக போக சித்தர்களுடைய கனெக்டிவிட்டிங்கிறது சிம்மராசி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் சித்தர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியோ இல்லை இவங்களே சித்தராக இருந்தக்கூடிய ஒரு அமைப்போ, அதனால் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சோ அதை சரி பண்ணுறதுக்கு வந்த அமைப்பு தான் சிம்மராசி பெண்களாக இருப்பாங்க. அப்போ இந்த சித்தர்களையெல்லாம் பிடிச்சிட்டு முருகரை போய் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை அசைக்க யாராலையுமே முடியாது. முதலில் சித்தர், அதுக்கப்புறம் முருகர். இதுவே உங்களுக்கு வந்து உகந்த வழி அப்படின்னே சொல்லலாம். வேல்மாறல் படிக்கிறது, வேல்மாறல் கேட்க கேட்க சிம்மராசி பெண்களுக்கு வந்து மனசு ரொம்ப இலகுன மனசு, பயம் அப்படிங்கிறதுல திடீர்னு அதிகமாக வரும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ இந்த வேல்மாறல் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து தைரியம், அந்த தைரிய ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். கன்னிராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கும் வந்து ஆடை ஆபரணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது அப்படின்னா சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு அவ்வளோக்கா பிடிக்காது, அப்படிங்கிறத விட போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சில கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, என்ன லாங்குவேஜஸ் வேணாலும் கன்னிராசி பெண்களால் கற்றுக்க முடியும். எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது, ஏன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயந்தான் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பாதையே காட்டும். உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க, இந்த கணக்கு வழக்கு போடுறது, இந்த நம்பர் சம்மந்தப்பட்டது, இந்த கவுண்டிங் இதெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கன்னிராசியால் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக
முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி பெண்களுக்குன்னு உண்டு. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் கன்னிராசி பெண்கள். இப்போ ஒரு என்னது ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு மீடியா துறையில் இருக்காங்க, இல்லை ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்காங்க, இல்லை ஒரு செஃப்பாக இருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலுமே அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிளியராக பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படின்னா டு த டெப்த் கோர் போயிட்டு ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது, அந்த கடமையே கண்ணியம் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஆனால் சுற்றி வேறு விஷயங்கள்லாம் கற்றுக்காமல் போகிறது, இதுதான் கன்னிராசி பெண்களோட ட்ராபேக்காகவே இருக்கும். ஏன் அப்படின்னா மற்றவங்களை ஈஸியாக குறை சொல்லிடுவாங்க கன்னிராசி பெண்கள். நான் இப்படி இருக்கேன், ஏன் நீ இப்படி இல்லை அப்படின்னு அவங்களுடைய குறைகளை வந்து தெரியாதனமாக ஓவராக சுட்டி காட்டிடுறது. அப்போ சரியான ஃப்ரெண்ட்ஸ் அமையாமல் போகிறது. கன்னிராசி பெண்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது உங்களுக்கு அதீத டேலண்ட், ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கடவுள் உங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்குறாரு. அப்படிங்கிறப்போ அதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டி இன்னொருத்தங்களுக்கு இல்லைன்னு சொல்லி காட்டுறது, அதே மாதிரி மற்றவங்களோட திறமையை மட்டுப்படுத்தி பேசுகிறது, என்னோடது மட்டுமே பெருசுங்கிறது பேசுகிறதெல்லாம் வந்து கன்னிராசி பெண்களுக்கு சில ட்ராபேக்ஸு. சில விஷயங்களை வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டுமே நான் கற்றுக்குவேன், மற்ற சுற்றி இருக்க விஷயங்களை நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம்தான். ஏன்னா புதன் இதை செய்ய வைக்கும் கன்னிராசி பெண்களை. என்னோடய ப்ரொஃபஷன் மட்டும்தான் கரெக்டு, சுற்றி இருக்கவங்கெல்லாம் பண்ணுறது அவ்வளோக்கா சரியில்லை போலன்ட்டு போய் ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா கன்னிராசி பெண்களுக்குமே எப்படின்னா அவங்களுமே ஒரு வகையான ஒரு பெண் சாபத்தை வாங்கிட்டு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் திருமணம் லேட்டாக அமைகிறது, இல்லை திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, பெரும்பாலும் 2ஆம் தாரமாக போகக்கூடிய ஒரு அமைப்போ இல்லை 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்போ வந்து ஒரு சில கன்னிராசி பெண்களுக்குங்கிறத அமைஞ்சிரும். அப்போ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதெல்லாம் மிக மிக கவனமாக சூஸ் பண்ணணும். அவசரப்படவே கூடாது. முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தொழில் ரீதியாக, ப்ரொஃபஷன் ரீதியாக உங்களோட லைஃப் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக தான் போகும். உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த லைஃப் பார்ட்னர்னு வரப்போ மட்டும் ரொம்ப பின்தங்கிடுவாங்க கன்னிராசி பெண்கள். ஒரு மாதிரி புழுங்கிக்கிட்டே இருக்கக்கூடியது, குறைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தெரியாமல் வந்துட்டனோ, அதாவது வெளித்தோற்றத்தை பார்த்து மயங்கி வந்துட்டனோ, வார்த்தைக்கு நான் மயங்கி வந்துட்டனோ. ஏன்னா இந்த புதன்கிறது என்ன மாதிரி வேலை பார்க்குதுங்கிறது ஒன்று இருக்குது. அது சமமாக இருக்குதா, புதன் வந்து மறைஞ்சிருக்குது, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் மறைஞ்சிருக்கு அப்படின்னா நல்ல விஷயம். புதன் மறைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய நரம்புக்குள்ளே போய் செயல்படும். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அலர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். இல்லை எனக்கு புதன் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் புதன் நம்மளை பிரச்சனையில் தான் போய் சேர்த்து விட்டுரும். அப்போ கவனமாக இருக்கணும். பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், குரு சொல்கிறத கேட்கணும். அவ்வளோ சீக்கிரம் கண்ணி கேட்காது, குரு சொல்கிறதே கேட்கவே கேட்காது. குருங்கிறவங்க பெரியவங்க. அந்த பெரியவங்க சொல்கிறது வந்து அலட்சியப்படுத்திட்டு போகிறப்ப இந்த லைஃப்பில் போய் சிக்கிக்கிறது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இந்த வாழ்க்கை கரெக்டாக இல்லையா, எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இல்லை இந்த பிறந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன், இந்த மாதிரி. ஏன்னா குரு எங்கேயெல்லாம் பிரச்சனை கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் கொடுப்பார். இந்த குழந்தை ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், படிப்புங்கிற விஷயத்தில், படிப்பை பின்தங்க வைக்கிறது, படிப்பை பாதியிலே கோட்டோட வைக்கிறது. கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த லவ்வே பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா புதன் புத்தியை மழுங்கடிக்க வைக்கக்கூடிய அமைப்பும் கன்னிராசி பெண்களுக்கு உண்டு. பெரும்பாலும் கன்னிராசியில் இருக்கவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுவீங்க. அந்த லைஃப்பை எப்படி கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து இந்த ஓசிடி இஷ்யூஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது, தொடச்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு ஓவராக பண்ணக்கூடியவங்களும் கன்னிராசி பெண்கள் தான். கன்னிராசி பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறவங்க பாக்கியவான்கள் தான். ஏன்னா அதிகமாக அன்பு செலுத்துறதாகட்டும், அதிகமாக அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதாகட்டும், இது எல்லாமே கன்னிராசி பெண்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க லைஃப் பார்ட்னருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ரொம்ப கிவராகவே இருந்துடக்கூடாது, நீங்கள் ரிசீவராகவும் இருக்கணும். அந்த ரிசீவிங் அந்த பக்கம் இருந்து வரல, உங்களோட லைஃப் பார்ட்னர்லேருந்து வரல அப்படின்னாலே நீங்கள் டிப்ரெஷனுங்கிற ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அப்போது எல்லாமே சமநிலையில் இருந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. கன்னிராசிலாம் வந்து திருப்பதி போயிடுறது, பெருமாள் அங்கே இருக்க தாயாரை வழிபாடு பண்ணுறது, அடிக்கடி திருப்பதி போயிட்டு வாங்க. செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உச்சாணியில் கொண்டு போய் விடும். பெருமாள் வழிபாடுங்கிறது ரொம்ப உகந்தது கன்னிராசி பெண்களுக்கு. ஏன்னா பெருமாளுக்கு வந்து செழிப்பாக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கன்னிராசி பெண்களுக்கும் செழிப்பாக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஆடை ஆபரணம் சேர்க்கறது, இது எல்லாமே வந்து பெருமாளுக்கே உகந்தது. அதனால் பெருமாள் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இப்போ கன்னிராசி யாரை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிதுனம் ஓரளவுக்கு செட் ஆவாங்க. அதாவது எப்படின்னா, என்ன ஆனாலும் ஒன்றா இருந்துருவாங்க. இப்போ நிறைய மிதுனம் கன்னி என்ன சொல்லுவாங்க, எங்கெங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, அது பிடிச்சி தான் இருக்கும், அது வந்து போகாது. அது ஒரு அமைப்பு. ஏன்னா 2 புதன்
முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு ஈர்ப்பு மிதுனம் கன்னிக்கு அப்படிங்கிறது உண்டு. அதோட மகரம் நல்லா செட் ஆவாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. மகரம் ஆண்கள் நல்லா செட் ஆவாங்க. சொல் பேச்சு கேட்குறது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா மகரத்துக்கு வந்து அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப பிடிக்கும். கன்னிராசி பெண்கள் புதன் இல்லையா, அந்த ஹியூமர் சென்ஸ் இயற்கையாகவே அவங்கள்ட்ட உண்டு. அப்போ இதை ரசிக்கக்கூடிய தன்மையில் வந்து மகர ராசி இருக்கும். இந்த தனுசு மீனம் மட்டும் கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா அது வந்து குரு ஏதோ ஒரு வகையில் பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது கண்ணிக்கு இரிட்டேஷன் ஆகும். ஏன்னா குருக்கு தான் சொல்கிறத யாராவது கேட்கணும். கன்னி ராசியால் நிதானமாக பொறுமையாக கேட்க முடியாது. உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணும். உங்களுக்கு விருச்சிக ராசி ஓரளவுக்கு செட் ஆவாங்க கன்னிராசி பெண்களுக்கு. அதாவது கன்னிராசி பெண்கள் வந்து விருச்சிக ராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவசர குணம் அதிகமாக இருக்கும். இப்போ விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் 2ஆவதாக போய் பார்க்குறது கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த அவங்களுக்கு வந்து யாராவது தனக்கு பணிவிடை செஞ்சுட்டே இருந்து தன்னை பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விருச்சிக ராசி ஆண்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு வந்து கன்னிராசி பெண்களுக்கு இருக்கும். அப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிவ்வர் ரிசீவர், அது வந்து ஆரம்ப நிலையிலேயே அதை நீங்கள் சரிசமமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரும்பாலான விருச்சிக ராசி ஆண்கள் வந்து வேலை வாங்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. வேலையை திருப்பி செய்யக்கூடியவங்களாக இருக்கவங்க ரொம்ப கம்மி. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா விருச்சிக ராசி கன்னி ராசிக்கு செட் ஆகும். ரொம்ப சூப்பராக செட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மகரம், மிதுனம் அப்படிங்கிறவங்க கன்னி ராசிக்கு வந்து செட் ஆவாங்க. துலாம் ராசி பெண்கள். துலாம் ராசி இங்கேயும் வந்து சுக்கிரன் இருக்கிறார், நட்சத்திர ராகு இருக்கிறார். அப்போ வந்து துலாம் ராசி பெண்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே செழிப்பாகவே அமையும், செழிப்பாகவே கிடைக்கும், சுபிக்ஷமாகவே இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, தனக்கு கிடைச்ச விஷயத்தை வச்சு சந்தோஷப்படுறதுக்கு பெரும்பாலான துலாம் ராசி பெண்களுக்கு தெரியவே தெரியாது. எது இல்லையோ அதை சொல்லி குறைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. குரு பெரும்பகை துலாம் ராசிக்கு. அப்போது இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மிக மிக கவனம். ஏன் அப்படின்னா வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் சரியாக இருக்கிறாங்க அப்படின்னா எப்போ சரியாக இருப்பாங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் நடந்தால் மட்டுமே துலாம் ராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது நல்லபடியாக அமையும். பெரும்பாலான துலாம் ராசி பெண்கள் மிக இளம் வயதிலேயே காதலில் விழுகிறது, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் அந்த லவ் ஃபெயிலியரை தாங்கவே முடியாமல் போய் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகிறது, இல்லைன்னா ஏர்லி மேரேஜ் பண்ணிக்கிறது, லவ் பண்ணி ஏர்லி மேரேஜ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பிரிவுங்கிறத சந்திக்கிறது. இது என்னென்னா எல்லாமே அவசரம் துலாம் ராசி பெண்களுக்கு. இந்த லைஃப் பார்ட்னருங்கிற விஷயத்தில் தான் கடவுளுங்கிறத விட குரு பெரிய செக் பாயிண்ட்டே வைக்கிறதே துலாம் ராசி பெண்களுக்கு அந்த திருமணம் அமையிற அந்த ஒரு இடத்துல தான். அதனால் லவ்வெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது திருமணத்திலேயே போய் முடிஞ்சாலுமே அது முறிவில் போய் முடியக்கூடிய ஒரு அமைப்பு. துலாம் ராசி பெண்களுக்கு அதிகமாக 2ஆம் திருமணம் நடக்குது அப்படிங்கிறதே துலாம் ராசி பெண்களுக்கு தான் அதிகமாக. அவ்வளோ சீக்கிரம் அதுக்கப்புறம் அந்த 2ஆம் திருமணத்துக்கு மேலேயும் ஒரு விருப்பங்கிறது இல்லாமல் போயிடுறது. அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச்டு மேரேஜுன்னு போகிறப்ப தான் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. அரேஞ்ச் மேரேஜுங்கிறது தான் அந்த குரு நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப தான் அந்த அரேஞ்ச் மேரேஜுங்கிறது அமைஞ்சிருச்சுன்னா துலாம் ராசி பெண்களை திருமணம் பண்ணிக்கிட்ட ஆண்கள் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அப்படியே வைஸ் வர்சாவாக மாறும். தொட்டதுக்கெல்லாம் சண்டை, தொட்டதுக்கெல்லாம் குறைப்பட்டுட்டு இருக்கிறது, தன் மேலே சரி இங்கே இருக்கிறது இது கொஞ்சம் மாற்றி வையேன், இது இப்படி பண்ணேன், ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுனா கூட துலாம் ராசி பெண்களால் வந்து அதை ஏற்றுக்கவோ தாங்கிக்கவே முடியாது. அதோட துலாம் ராசி பெண்கள் அதிகபட்சம் எதிர்பார்க்குறதே என்ன அப்படின்னா அந்த ஒரு ஸ்பரிசம். அந்த ஸ்பரிசத்தை எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது சின்ன விஷயத்துக்கு கோச்சிக்கிறது. எதுக்கு கோச்சிக்கிட்டாங்கன்னே அவங்க லைஃப் பார்ட்னரால் கண்டே பிடிக்க முடியாது. துலாம் ராசி பெண்கள் கோச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ். என்ன பண்ணினேன் என்னென்னமோ செஞ்சு சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் சொல்லி திட்டியே முடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த துலாம் ராசி பெண்கள் எதுக்காக கோச்சிக்கிட்டோம் அந்த மையப்புள்ளியிலே அவங்க நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கு வர வரைக்கும் இவங்க சரியாக மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தான் கிட்டத்தட்ட டிவோர்ஸ்லலாம் போய் நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நம்ம சில நியூஸ்லாம் பார்க்குறோம்ல, ஹஸ்பண்ட் கொரட்டை விட்டாருன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, சும்மா இந்த வார்த்தை சொன்னாங்கன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அதாவது அந்த ரீசன் என்னன்னு பார்த்தா ரொம்ப அல்பத்தனமாக இருக்கும், ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது பேசி கூட சரி பண்ணணும்னு இல்லை, அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதை ரொம்ப பெரிய விஷயமாக்கியிருப்பாங்க துலாம் ராசி பெண்கள். தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய
அதாவது கடவுள் கொடுத்த அந்த அழகு எல்லாத்தையுமே கெடுத்துக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான துலாம் ராசி பெண்களுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, வாய்க்கட்டுங்கிறது இருக்காது. அந்த வாய்க்கட்டுங்கிறது என்னென்னா லைஃப் ஸ்டைல். ரொம்ப இனிப்பு பிடிக்கிறது, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது, இல்லை ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்கிறது, ஹேர் ஃபால் பண்ணிக்கிறது, அந்த எந்த வயசில் நம்மளுடைய அந்த அழகையும் அந்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்கணுமோ கரெக்டாக பராமரிக்காமல் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு ஷாப்பிங் போகிறதுனா துலாம் ராசி பெண்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய உள்ளழகையும் புற அழகையும் எது சரி பண்ணுன்னா உங்களுடைய மனநிலைமை தான். துலாம் ராசி பெண்களுக்கு மனசுங்கிறது அந்த ஆசோலேஷனுங்கிறது ரொம்ப அதிகம். ஒன்ஸ் அப்செட் ஆகிட்டாங்கன்னா அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் விளைவுகள் என்னன்னு தெரியாமல் போய் ஏதாவது சிக்கிக்கிறது, ஈஸியாக எல்லாத்துக்கிட்டையும் பழகிறது, கொஞ்சம் ஒருத்தவங்க நல்லா பேசிட்டாலே அவங்கள்ட்ட போய் வளவலன்னு பேசி ரொம்ப உரிமை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறப்போ உங்களால் தாங்கிக்கவே முடியாது. இலகுன மனசு துலாம் ராசி பெண்கள் செஞ்ச தவிர அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் தராசாவே இருந்தாலுமே உங்களுடைய சின்னம் தராசு தான். ஆனால் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மற்றவங்கள தான் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய குறைகள் உங்களால் கண்டே பிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு குருஸ்தானத்திலேருந்து உங்களுடைய குறைகள் யாராவது சொல்கிறாங்கன்னா என்னுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நான் மாற்றிக்கிறேன், நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். உங்களுக்கும் இந்த அழகு சம்மந்தப்பட்ட இந்த சுக்ரன் சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலுமே உங்களுக்கு செட் ஆகும். இந்த அழகு சாதன பொருட்கள், இந்த பியூட்டி ரிலேட்டடாக படிக்கிறது, டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னா டெர்மட்டாலஜி சூஸ் பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ரொம்ப மெனக்கெட்டு துலாம் ராசி பெண்கள் படிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு. அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றவங்களை வேலை வாங்குறது கொஞ்சம் சுகபோகமாக இருக்கணும் அப்படின்னு துலாம் ராசி பெண்கள் நினைப்பாங்க. உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் ரொம்ப நல்லா வரும். மீடியாவில் இருக்கீங்களா, துலாம் ராசி பெண்கள் ரொம்ப டாப்பில் வருவீங்க, ரொம்ப செழிப்பாக இருக்கும். மாடலிங்கில் இருக்கீங்களா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி டேலண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம். ஆர்டிஸ்டிக் ஸ்கில், அதாவது கைவினை பொருட்கள் நீங்களே செய்வீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு நுணுக்கம் நல்லா வரும். அழகாக வரைகிறது, ஒரு எம்ப்ராய்டரி அழகாக போடுறது, ஒரு பொட்டிக் வச்சா அது ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸாக ரொம்ப அழகாக வச்சுக்கிறது, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக அந்த இடத்த ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியோட பார்த்துக்கிறது, நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகள் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கொடுக்குற தண்ணி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு அனுகிரகங்கிறது ரொம்ப அதிகமாகவே உண்டு. அப்போ இந்த உணவுத்துறையை சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே உணவு சமைச்சு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு டாப் பிஸ்னஸ் விமனாகவே நீங்கள் தெரிவிங்க. அந்தளவுக்கு உங்களுடைய உணவுக்கு அடிமையாயிருவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் ரசித்து சமைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல மட்டும் கவனம். மகர ராசியை லவ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் தப்பிப்பீங்க. கும்பராசியை லவ் பண்ணிட்டீங்கன்னா தப்பிப்பீங்க. ஏன்னா இந்த லவ் மேரேஜுங்கிறது இந்த சனி சம்மந்தப்பட்ட ராசியை திருமணம் பண்ணிக்கிட்டால் மட்டுமே விதிவிலக்கு. மகரத்தையும் கும்பத்தையும் திருமணம் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணினா அந்த திருமணம் நிலச்சி நின்றும். மற்றபடி இந்த மகரத்தையும் கும்பத்தையும் தாண்டி வேறு எந்த ராசினரை நீங்கள் லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருந்தாலும் அந்த திருமணம் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அரேஞ்ச்டு மேரேஜே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே மகரம் கும்பமை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளைஸ்டாக போகும். ஏன்னா அவங்களால தான் உங்களை அனுசரித்தே இருக்க முடியும். ஏன்னா இந்த சனி சம்மந்தப்பட்ட ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம், நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். உங்களுடைய அன்பு என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்போது இந்த மகரம் கும்பத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ மேஷம கல்யாணம் பண்ணுறீங்க, விருச்சிகமாக கல்யாணம் பண்ணுறீங்க, தனுசு ராசியை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களால உங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாது. கன்னி ராசியால் உங்கள் எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாது. மிதுன ராசியால் உங்கள் எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாது. கடக ராசியை இப்போ துலாம் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு நட்பு ரீதியாக ஒத்துப்போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலுமே பட்டுன்னு கடகராசி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குறைய சுட்டி காட்டிடுவாங்க. அப்படி சுட்டி காட்டுறப்ப உங்களால் அது தாங்கவே முடியாது. கொஞ்சம் டிபெண்டன்சி இருக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கும் துலாமுக்கும் ரொம்ப அதிகமாகவே உண்டு. ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அது அதீதமாக போயிடுச்சு அப்படின்னா அதுவும் பிரச்சனையில் போய் விட்டுரும். அப்போது அந்த கடகராசியில் இருக்கவங்க வளர்ப்பிறையில் பிறந்தாங்களா, தேய்ப்பிறையில் பிறந்தாங்களா, மனநிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். துலாம் ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சிங்கப்பெருமாள் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய தருணங்களில் போய் நீங்கள் வழிபாடு முறைகள் பண்ணுறீங்க, அங்கே இருக்க துளசி தீர்த்தத்தை வாங்கி நீங்கள் குடிச்சிக்கிட்டு வரீங்க அப்படின்னா மனநிலைமை அப்படிங்கிறது நிதானமாகவும் அதோட உங்களுக்கு
சிங்கப்பெருமாள் கொடுக்கக்கூடிய அந்த அருள் ஆசிங்கிறதெல்லாம் வந்து அதீதமாகவே இருக்கும். அடிக்கடி சிங்கப்பெருமாளை வழிபாடு பண்ணுறது, சிங்கப்பெருமாளை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது வேண்டாம், கோயிலுக்கு போய் வழிபாடு முறைகள் பண்ணுறது. அஹோபிலம் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் பிளாக்டாக இருக்குது, எல்லாமே கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னா அஹோபிலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே தடைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது ஆயிடும். விருச்சிக ராசி பெண்கள், விருச்சிக ராசி பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா ட்ராப்லையும் சிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு அடிக்கடி நான் விருச்சிக ராசி தான் சொல்லுவேன். இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா தான் போகும், படிப்பு நல்லா தான் இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா தான் இருக்கும், நீங்கள் வளரக்கூடிய இடம், அதாவது உங்கள் அப்பா அம்மா வளர்க்குற வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாகவே தான் போயிட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு ட்ராப் வருது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை தான். யார் சூஸ் பண்ணுறோம், எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் மிக மிக கவனம். இப்போ வந்து விருச்சிக ராசி வந்து நீர் ராசியில் இருக்கவங்களே நீங்கள் திருமணம் பண்ணிக்கிங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கடகராசிகிட்ட போயிடுவாங்க. இந்த கடகராசி கூட விருச்சிக ராசி சேர்றாங்க அப்படிங்கிறப்ப நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துடும். ஏன் அப்படின்னா விருச்சிக ராசியில் வந்து சந்திரனுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. சந்திரன் வந்து கிட்டத்தட்ட பகையோ மறைஞ்சாரோ அது நீசமோ அது என்னவாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு சந்திரன் அப்படிங்கிறது சரியாக வேலைப்பாடு பண்ணாது. அப்போ அங்கே கடகத்தோடைய வீடு அப்படின்லாம் பார்க்குறப்போ அது சந்திரன் அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே அவங்க அம்மா தான் டாமினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க கடகராசி ஆண்களுக்கு. அப்போ மாமியாரால் தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடகராசி பெண்களுக்கு வரும். தனி கொடுத்தனமே இருந்தாலும் கணவன் அப்படிங்கிறவர் தாய்க்கோ இல்லை சகோதரிக்கோ ரொம்ப அதிகமாக பண்ணிவிட்டு அவங்க சொல் பேச்சு கேட்டுகிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையை வந்து கசப்பாக போகிற மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது வந்துடும். அப்போ வந்து திருமண பந்தம் அப்படின்னு போகிறப்ப கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து பண்ணுறது. முக்கியமாக விருச்சிக ராசி பெண்களுக்கு அப்பாவாலேயே திருமணம் நடந்துடும். ஏதோ ஒரு வகையில் அப்பா காட்டுற மாப்பிள்ளையோ இல்லை அப்பாவால் அப்பா ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து திருமணத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு இது என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அப்பா வந்து நல்லதுக்கு தான் அந்த திருமணம் பண்ணி வச்சாலுமே அப்பாவாலேயே வாழ்க்கை கெடக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசி பெண்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த விதி வந்து அப்படி அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருது. அப்போது எல்லாரும் அதாவது குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுடைய பேச்சும் கேட்டு திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்பா அந்த திருமணத்தை பார்க்கணும், அதனால நாங்கள் இந்த திருமணம் பண்ணுறோன்னு சொல்கிற பெண்கள் ரொம்ப அதிகம். எங்கள் அப்பா நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சார் ஆனால் என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற பெண்களும் ரொம்ப அதிகம். அப்போது இந்த திருமணங்கிறது பார்த்து வேறு யாராவது நிச்சயம் பண்ணி, அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்க அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். விருச்சிக ராசி பெண்கள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக லவ் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேலாம் நீங்கள் போகலாம். நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு போகிறதும் நல்லது. ஆனால் அதுவுமே ஒரு 27 வயசு 28 வயசு திருமணம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உகந்தது. ஏர்லி மேரேஜ் அப்படின்னு விருச்சிக ராசி பெண்கள் போகிறீங்கனாலே ஸ்ட்ரகிள்ஸும் அதிகமாயிடும். பெரும்பாலான பெண்கள் இளம் வயதிலேயே விருச்சிக ராசி பெண்கள் திருமணம் பண்ணி உங்கள் குழந்தைகளாலேயே அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்று அந்த குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியல, நான் வேலைக்கு போகிறேன், என்னோடய துறை இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிகம். இல்லைன்னா இந்த குழந்தை என் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, இந்த குழந்தை என்னை மதிக்கவே மாட்டேங்குது. குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு திருமணத்திலையும் குழந்தைங்கிற விஷயத்துலையும் ரொம்ப கை வச்சிருவார். அதனால் குருவோடைய அனுகிரகங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒரு கனக புஷ்ப ராகம் நீங்கள் போட்டுக்கிறது, உங்களுடைய ஆள்காட்டி விரலில் போட்டுக்கிறது, குருவோடைய அனுகிரகத்தை அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா தொழிலுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமையும் விருச்சிக ராசி பெண்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, ரொம்ப உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிக ராசி பெண்கள் தொழிலுன்னு வரப்போ வேலைக்கு போனாலும் சரி, சுயதொழில் பண்ணினாலும் சரி, அதில் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பெண்களுக்கு உண்டு. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது துறையில், அதுக்கப்புறம் வீட்டை பராமரிக்க முடியாமல் போகக்கூடியப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சரியாக வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும். உங்களுக்கெல்லாம் வந்து என்ன ராசியில் இருக்கக்கூடியவங்க செட் ஆவாங்க அப்படின்னா விருச்சிக ராசி பெண்களுக்கு, விருச்சிக ராசி பெண்கள்னு வரப்போ மேஷ ராசி ஆண்கள் கொஞ்சம் செட் ஆவாங்க. அதோடு வந்து கன்னி ராசி ஆண்கள் கொஞ்சம் செட் ஆவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வேலைன்னு பார்த்துப்பாங்க.
ரொம்ப இதுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஸ்பேஸ்க்குள்ளே வராமல் இருப்பாங்க. மகர ராசி ஆண்களும் ஒரு சில ஆண்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு செட் ஆவாங்க. கும்பராசி ஆண்களும் வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு கொஞ்சம் செட் ஆவாங்க. ஆனாலும் நிதானமாக முடிவெடுத்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விருச்சிக ராசி யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நீங்களாம் வந்து சிவன் வழிபாடு, அதே மாதிரி லக்ஷ்மி குபேர வழிபாடு, அரைக்காசம்மன் அப்படின்லாம் ஒரு அம்மன் இருப்பாங்க, அந்த அரைக்காசம்மன் வழிபாடு, உக்கிர தெய்வங்கள் வழிபாடு. விருச்சிக ராசி பெண்கள் நிறைய புழுங்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்புலலாம் இருப்பீங்க. நீங்களாம் வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க பேய் மேடையில் போய் உட்காந்துட்டு வரீங்க அப்படின்னாலே, இயற்கையே நீயே பார்த்துக்கோ, விதி நீயே பார்த்துக்கோ, இந்த அதாவது ஒருத்தவங்களுடைய கர்மா எனக்கு வேண்டாம், அவங்கள நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது. கடவுளே இவங்களாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடணும். அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்துடணும். அந்த அங்காளம்மன் அப்படிங்கிறவங்க வந்து விருச்சிக ராசிக்கு அங்காளம்மன், இந்த அரைக்காசம்மன், இந்த லக்ஷ்மி குபேரர், இவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் விருச்சிக ராசிக்கு செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. இப்போ விருச்சிக ராசி பெண்கள் ஏன் நாங்கள் போய் இப்படி ஒரு ட்ராப்லேயே சிக்கிறோம் அப்படின்னா, அவசரம் புத்தி ஜாஸ்தி, எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட்டுறது, அப்படியே போய் எல்லாம் நம்பிடுறது, இதுதான் உங்களுடைய பெரும் பிரச்சனையே. நம்பிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் தெரியாமல் நம்பிட்டேனே, ஒரு அவமானம், ஒரு அசிங்கம், ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிடுறது. அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. ரொம்பவும் அவங்களுக்கு நம்ம ஓவர் கிவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையதே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தங்கிட்ட பழகணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருந்து பழகிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி பெரும்பாலான விருச்சிக ராசி பெண்களுக்கு எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு நான் சொல்கிறேன், போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாமே ஒரு லிமிட்டேஷன், எல்லாமே ஒரு பவுண்ட்ரி. இதை பெண்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்லலை. ஆனால் ஒரு எல்லைக்கோடு போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய நிதானத்தை எந்த அளவுக்கு உங்களுடைய நிதானம் உங்களுடைய நிதானம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிதானம் இழக்கிறீங்க அப்படின்னாலே ட்ராப்புக்குள்ளே விழுகிறீங்கிறது அர்த்தம். இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். தனுசு ராசி பெண்கள், தனுசு அப்படிங்கிறதே வந்து குருவோட வீடு இல்லையா? அப்போது இந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களுடைய சொல் பேச்சு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. தனுசு ராசி பெண்கள் சொல் பேச்சு அப்படியே கேட்டு நடக்கிறது. சுயமாக அவ்வளோ சீக்கிரம் தனுசு ராசி பெண்கள் யோசிக்க மாட்டாங்க. அதாவது அறிவு ஞானம் எல்லாமே உண்டு, நல்லா படிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே உண்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி பெண்களுக்கு ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு ட்ராபேக்கான விஷயம் என்ன தனுசு ராசி பெண்கள்ட்டனா, சுயமாக சிந்திக்க தெரியாது. யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி, அதாவது சொல் புத்தி சுய புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? டோட்டலாக சொல் புத்தியிலே இருக்கிறது. சுய புத்தி எங்கெல்லாம் உங்களுக்கு மட்டுப்படுதோ, அதாவது உங்களுக்கான உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. தனுசு ராசி பெண்கள் பெரும்பாலும் விட்டு கொடுத்துருவீங்க. தனக்கு என்ன வேணும்னே தெரியாது. ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அதில் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டே செய்கிற மாதிரி செவி வழி செய்திகளாகவே கேட்டு பண்ணுறப்ப அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டமாக அமைஞ்சிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சர்வீஸ் மைண்ட் செட்டுங்கிறது அதிகம். ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு தனுசு ராசி பெண் திருமணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்துக்கு ரொம்ப உழைப்பை கொட்டுற மாதிரியோ, இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத சூழலில் கூட இருப்பீங்க. தனுசு ராசி பெண்களுக்கு யார் பேச்சை ரொம்ப கேட்டு கெடுவாங்க அப்படின்னா, தனுசு ராசி பெண்கள் அம்மாவோட பேச்சு கேட்டு தான் கெடுவாங்க. அம்மா ரொம்ப ஃபோன் பேசக்கூடாது. தனுசு ராசி பெண்கள் திருமணமாகி போயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க யாராவது ஒருத்தங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தாய் தான் வந்து ரொம்ப இவங்களை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, போற்றி புகழ் பாடிட்டே இருந்திருப்பாங்க. இந்த தாய் தகப்பன் நீ தான் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறப்போ அந்த அப்ரிசியேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அப்போது இங்கே போய் இல்லைம்மா எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்கம்மா அப்படிங்கிறப்போ, ஐயோ நீ இப்படிப்பட்டவளாச்சே, உன்னை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறப்போ அந்த பகைமைங்கிறது குடும்பத்தில் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது வந்துடும். இப்போ அந்த தனுசு ராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புகுந்த வீட்டை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு எனிமிட்டி இயற்கையாகவே கிரியேட் பண்ணிக்கக்கூடியது, சிந்திக்காமல் சில விஷயங்களை செஞ்சிடுறது, இல்லைன்னா ரொம்ப செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலிடேஷன் எதிர்பார்க்குறப்போ அந்த வேலிடேஷனுக்கு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்காம போகிறப்போ, அந்த அங்கீகாரம் அந்த மரியாதை கிடைக்காம போகிறப்போ ஃபீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறது, கடமைக்கேன்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலான தனுசு ராசி பெண்களுக்குங்கிறது அமைஞ்சிரும். நீங்களாம் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய லைஃப் ஸ்டைலை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா,
நீங்கள் நிறைய கடமைகளாகவே செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துடக்கூடாது. கொஞ்சம் அன்பாகவும் கொஞ்சம் பாசமாகவும், ஏன்னா தனுசு ராசி பெண்களுக்கு அந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஆத்மார்த்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது குருக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போ அந்த ஆத்மார்த்தமான ஒரு பகிர்தல், ஆத்மார்த்தமான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள, அதாவது லைஃப் பார்ட்னரை நம்பி இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அன்போடு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கடமைக்காக இருக்கிறோன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே பேலன்சிங்காக இருந்துட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் டிபெண்ட்டாக இருக்கிறது. தனுசு ராசி பெண்களுக்கு பொசசிவ்னஸும் ரொம்ப அதிகம். அதாவது கணவன் போய் அம்மாட்டையே இருக்கிறாங்க, அம்மாட்டையே பேசுகிறாங்க, இல்லை அவங்க கூட பிறந்தவங்ககிட்டே இருக்கிறாங்கன்னா தனுசு ராசி பெண்களுக்கு பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாயிடும். அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப லேட்டரான் ஸ்டேஜில் தான் தனுசு ராசி பெண்களுக்குங்கிறது புரிதலே கொஞ்சம் லேட்டரான் ஸ்டேஜில் தான் வரும். திருமணம் ஆகிறதுங்கிறது கூட கொஞ்சம் தாமதமாகி தான் தனுசு ராசி பெண்களுக்கு நடக்கும். என்னதான் இது குரு வீடாகவே இருந்தாலும் பரிகாரங்கள்லாம் செஞ்சு தான் தனுசு ராசி பெண்களுக்கு மேக்சிமம் திருமணம் அமைகிறது. அதே போல் குழந்தை பாக்கியமுமே அப்படி தான். உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடம் பெருக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிங்கிறப்போ தனுசு ராசி பெண்கள் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அந்த வெயிட் அதிகமாக இருந்து அதுக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது. பாடி ஆக்டிவிட்டீஸ் சனியை ஆக்டிவேட் பண்ணணும். சனி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது என்னென்னா, ஒரு ஜிம்முக்கு போகிறது, ஒரு யோகா பண்ணுறது, உடல் உழைப்பு, ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாண்டு பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தனுசு ராசி பெண்களுக்கு. இல்லைன்னா அந்த ஒபிசிட்டியே உங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக மாறிடும். நீங்கள் என்ன மாதிரியான தொழிலெலாம் உங்களுக்கு செட் ஆகும்னா, உட்கார்ந்தே செய்யக்கூடிய தொழில் பெரும்பாலான தனுசு ராசி பெண்களுக்கு செட் ஆகும். டீச்சிங் துறை ரொம்ப அழகாக செட் ஆகும். காலேஜ் ப்ரொஃபஸராக போகிறது. ஏன்னா குரு இல்லையா, நீங்கள் ஐடி கம்பெனிலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாப் லீடாக இருந்து மற்றவங்களை லீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் உங்களால் இயக்க முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் பேங்க் நீங்கள் அதெல்லாம் சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜை வச்சு தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே. எங்கே போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க தனுசு ராசி பெண்கள்னால் கோட்டை விட்டுருவீங்க. நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்கில்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது 9 to 5 ஜாப் ஆகட்டும், இல்லை தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே ரொம்ப கவனம். தனுசு ராசி பெண்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துக்கணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தனிச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு 9 to 5 ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகும். அதாவது இன்னொருத்தவங்க சொல் கேட்டு தனுசு ராசி பெண்களுக்கு ஒருத்தவங்க சொல்லணும், இவங்க செய்யணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜாபுக்கு போய்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, இல்லை அங்கே போய் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப நல்லாவே செட் ஆகும். இருந்த இடத்துலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறீங்கன்னா உங்கள் குழந்தை ரொம்ப டாப்பாக வரும். வீட்டிலேருந்து டியூஷன் எடுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு உகந்த தொழில் தனுசு ராசி பெண்களுக்கு. உங்களுக்கு ஆலயம் அப்படின்னு பார்க்குறோம். தனுசு ராசி பெண்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தனுசு ராசிலாம் திருவண்ணாமலை போகிறது, அங்கே போய் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, அப்பப்போ ராகு கேது பரிகாரங்கள் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் உங்களுக்கு லைஃப்பில் அடுத்த லெவல் க்ரோத் அப்படிங்கிறது கொடுக்கும். வருடத்தில் ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வரதும் குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுத்துரும். இப்போ தனுசு ராசி பெண்கள் யார் கூட திருமணம் அமையும் அப்படின்னா, தனுசு ராசி பெண்களுக்கு ஈர்ப்புங்கிறது மேஷராசி மேலே வரும். மேஷராசி ஆண்கள் மேலே வந்துடும். அதோட கடகராசி மேலேயும் வரும். எப்பயாவது சிம்ம ராசி மேலே வரும். இப்போது இந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு அமைப்பு உண்டு. இப்போ தனுசு ராசி பெண்கள் மேஷராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, இல்லைன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ தனுசு ராசி பெண்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மேஷராசி ஆண்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் செய்கிறத நிறுத்திட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மேஷராசி ஆண்களுக்கு இங்கே பெண்கள் மேலே கோவம் வரக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ மேஷராசியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இயற்கை என்ன பண்ணுன்னா, மேஷராசிக்காரங்க கூட தான் சேர்ந்து வாழ்கிறக்கே கொடுக்கும். தனுசு ராசி பெண்கள் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷமே கூட நீங்கள் வாழ்ந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மேஷராசி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கை பண்ணிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே போல் கடகராசி, இப்போ தனுசு ராசி கடகராசி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா, கடகராசி ஆண்கள் ரொம்ப பொசசிவ், ஒரு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. தனுசு ராசி பெண்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கடகராசி ஆண்கள் தான் ரொம்ப அம்மா பசங்களாகவும் இருப்பாங்க. அப்போது இங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது தனுசு ராசி பெண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த கடகராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா
கூட்டு குடும்பமாக போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அதிகமாகவே அமைஞ்சிரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துரும். அப்போது தனுசு ராசி பெண்களுக்கு வந்து மகர ராசி ஆண்கள் செட் ஆவாங்க. சண்டைகள் அதிகமாக வரும். மகர ராசியும் தனுசு ராசியும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சண்டைகள் அதிகம், ஆனால் பிரிய மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கொடுத்துரும். கும்பராசியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு செட் ஆவாங்க. மீனராசி ரொம்ப நல்லாவே செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா மீனராசி ஆண்களுமே வந்து ரொம்ப வேலைன்னு இருக்கக்கூடிய ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. குடும்பத்தை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு தனுசு ராசி பெண்கள்கிட்ட கொடுக்குறப்ப இந்த தனிக்குடித்தனம் போய் இருக்கணும் தனுசு ராசி பெண்களுக்கெல்லாம் வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மீனராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறப்போ அவங்க கொஞ்சம் வேலைன்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்போ, நீங்கள் வீடுன்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சமம் நிலைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். மகர ராசி பெண்கள். மகர ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதுலேயும் 3 நட்சத்திரங்கள் வருது இல்லையா? 3 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு. லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறதே இருக்குது. இப்போ வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு லைஃப் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். எல்லாமே ஸ்லோவாகவே தான் இருக்கும். தன்னுடைய அருமை என்ன அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் மகர ராசி பெண்களால் கண்டே பிடிக்கவே முடியாது. தாழ்ந்து பணிஞ்சு பயந்து இப்படியே ஒரு சைல்ட்ஹுட் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் ஒரு செல்ல பிள்ளையாகவே ஒரு செல்ல பெண்ணாகவே ஒரு செழிப்பாகவே வாழக்கூடிய ஒரு அமைப்பும் பெரும்பாலான மகர ராசி பெண்களுக்கு அமைஞ்சிடும். மிகுந்த வெகுளி மகர ராசி பெண்கள். தன்னை சுற்றி என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. தெய்வ அனுகிரகமே அவங்கள காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். முன்னோர்கள் அதிகமாக காப்பாற்றுவாங்க. குலதெய்வங்கள் இருக்கிறாங்கன்னா குலதெய்வங்கள் ரொம்ப பாதுகாப்பாங்க மகர ராசிக்காரங்களை. ஏன்னா ஒரு கர்மாவை வாங்கிட்டு பிறக்கக்கூடியவங்க தான் மகர ராசி பெண்கள். வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காகவே பிறந்தவங்களா இருப்பாங்க. மகர ராசி பெண்களோட லைஃப் சேஞ்சிங் பார்ட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கை தான். அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து தான் குரு பலமே அவங்களுக்கு வரும். அது அங்கேருந்து தான் அவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறதே வரும். அதுவும் சாமானியத்தில் வராது. முதல்ல அந்த திருமண வாழ்க்கை பயங்கர கஷ்டங்களை கொடுத்து ஏறுமுகமாக போகிறது இறங்கு முகமாக எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் ஆயிடும். ஒரு மகர ராசி பெண்ணுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையறக்கு வாழ்க்கை என்னன்னு புரியறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 7 வருஷம். அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓகே இந்த ஃபேமிலி இப்படி தான் ரன் பண்ணணுமா, என்னை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதான்னு மெச்சூரிட்டி லெவலுங்கிறது ரொம்ப லேட்டாக வரும். 32 வயசு 35 வயசு ஆகணும். ஒரு மகர ராசி பொண்ணு ஒரு விமன் ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்களை சுயமாக நம்பணும். உங்களுக்கு மதிப்பீடு போட தெரியணும். அதுதான் மகர ராசி பெண்களுக்கு நான் சொல்கிறதே. ஓவர் கான்ஃபிடென்ஸும் வேண்டாம், லோ கான்ஃபிடென்ஸும் வேண்டாம். ஒரு மத்தியமமாக எக்ஸிக்யூஷனில் இருந்துடணும். பிளானிங்லேயே இருக்கிறது. ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறது. இது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுப்பீங்க பார்த்தீங்களா? அது வந்து உங்களை எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய் விட்டுரும். கொஞ்சம் நிதானமாகவும் முடிவெடுக்கணும். ஆனால் சரியாக முடிவெடுக்கணும். யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறத கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் தான் உங்களுடைய தொழிலாகவே மாறும். வாழ்க்கை அனுபவம் தான் உங்களுக்கு படிப்பாகவே மாறும். மகர ராசி பெண்களுக்கு ஆர்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்க. அதாவது இப்போ ஸ்கூல் டேஸ்லேருந்தே நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கிலீஷு, இந்த ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா வரும். ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காமர்ஸ் ரிலேட்டடாக வரும். இல்லை நாங்கள் டாக்டர் துறையில் இருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த டாக்டர் துறையில் மகர ராசி இருக்கீங்கன்னா கூட ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். கதை கேட்டல் அப்படிங்கிறது மகர ராசி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சொல்லுதலும் ரொம்ப பிடிக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு துறைகள் சூஸ் பண்ணுறது. மீடியா துறை ரொம்ப நல்லா செட் ஆகும் மகர ராசி பெண்களுக்கு. நல்ல ஒரு growth கொடுக்கும். ஏன்னா தேடல்கள் அதிகம் மகர ராசி பெண்களுக்கு. லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் வர தான் உங்களுக்கு அடுத்தடுத்து growth அப்படிங்கிறதே இருக்கப்போ மீடியா துறையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறப்போ மட்டும் சில பரிகாரங்கள் செஞ்சுட்டு நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க. அதாவது குருஸ்தலங்களுக்கு போய் குரு பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது நல்ல ஸ்டெபிளைஸாக growthக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் யாருக்கு லைஃப் அப்படியே ஒரு டோட்டல் ட்விஸ்ட்டாக மாறுது, ஒரு டேர்னிங் பாயிண்ட் யாருக்குன்னா அது மகர ராசி பெண்களுக்கு தான் இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை பிறந்த பிறப்பு ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருந்தாலும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு திருமணத்துக்கு அப்புறமே உங்களுக்கு அமையும். திருமணத்துக்கு அப்புறம் தான் படிப்பு அமைகிறது, தொழில் அமைகிறது. இது எல்லாமே லைஃப்பில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு குழந்தைகள் வளர தான் உங்களுக்கு வாழ்க்கையில் growthங்கிறது. ஏன்னா குரு இப்படி தான் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் கிராஜுவல் ஸ்டடியாக தான் உங்களுக்கு கொடுக்கும். சனியும் அதே மாதிரி தான் வாழ்க்கை பாடங்கள்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் growth. ஏன்னா நீங்கள் ஈஸியாக ஏமாறக்கூடியவங்க. அதனால் ஒரு 30 வயசுக்குள்ளேயே எவ்வளோ ஏமாற முடியுமோ அவ்வளோ ஏமாற்றி வாழ்க்கை பாடங்கள் என்னன்னு கற்றுக் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு growth. அது வரைக்கும் தேடல்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகம், நிறைய கற்றுக்குவீங்க வாழ்க்கையில்.
உங்களுக்கான ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு திருப்பதி உகந்த ஸ்தலம். திருவண்ணாமலை ஆரம்ப கால நிலைகளில் உங்களுக்கு வேண்டாம். ஒரு 45 வயசுக்கு அப்புறம் திருவண்ணாமலைங்கிறது உங்களுக்கு ஓகே. ஏன் அப்படின்னா மகர ராசி பெண்களுடைய உடல் நிலைமை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடு ரொம்ப ஆகாது. அந்த சீதோஷண நிலைங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. அப்படிங்கிறப்போ திருவண்ணாமலைங்கிறது ரொம்ப ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இடம், ரொம்ப சூடான ஒரு இடம். ஒரே ஒரு தடவை விதி அழைச்சிட்டு போகும். அதுக்கப்புறம் போகணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே போனால் உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதும் சில விஷயங்கள் ஸ்டாக்னட் ஆகிறதும் திருவண்ணாமலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் லேட்ரான் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பாத யாத்திரையே போகிறது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இந்த கூலாக இருக்கக்கூடிய அந்த நார்த் சைடில் இருக்கக்கூடிய கோயில்கள் போகிறது, இந்த காசி போகிறது, இந்த கேதார்நாத் போகிறது, இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்க அந்த சிவன் ஸ்தலங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். முருகர் வழிபாடு சிவன் முடித்ததுக்கு அப்புறமா முருகர் வழிபாடு அப்படின்னு போகிறப்போ உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இப்போ மகர ராசிக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்க அப்படின்னா மகர ராசி போய் ஃபஸ்ட்டு கடக ராசிக்கு இம்ப்ரெஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் லவலம் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து சேர்ந்து வாழ்கிறப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும், எந்த அளவுக்கு கடகம் இருக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு கடகராசிக்காரங்களை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு திருமணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க நல்லா செட் ஆவாங்க, மீன ராசிக்காரங்க ரொம்ப நல்லா செட் ஆவாங்க, கும்பராசிலையும் செட் ஆவாங்க. மகரமே திருமணம் பண்ணிக்கலாம். மகரம் திருமணம் பண்ணிக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும் உங்களுடைய லைஃபு. ஸோ மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் ஏர்லி மேரேஜே நடக்குது அப்படின்னா அது குரு சம்மந்தப்பட்ட ராசிகளில் தான் போய் உங்களுக்கு அமையிற மாதிரி இருக்கும். அதாவது தனுசு ராசியோ மீன ராசியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் வாழ்கிற மாதிரி இருக்கும். யார் திருமணமே நாங்கள் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னா மிதுனம் திருமணம் பண்ணிக்க வேண்டாம். மிதுனம் உங்களுக்கு செட் ஆகாது. விருச்சக ராசி ஆண்கள் அவ்வளோக்கா உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. மேஷம் ராசியும் வந்து உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா மேஷம் ராசி ஆண்கள் எல்லாமே அவசரமாக செஞ்சுட்டே போகிறவங்களா இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு செட் ஆகாது. அது ஆண்கள்னு அப்படின்னு பார்க்குறப்போ செட் ஆகாது. இப்போ மகர ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்லாம் அந்த அனுகிரகம்லாம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. இந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னா விருப்பப்படி குரு வந்து அந்த ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு செழிப்பாகவே இருக்குது. குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு வளரக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளை கொஞ்சம் பாசமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மகர ராசி பெண்களோட குழந்தைகள் எப்படின்னா அந்த தாய் பாசத்துக்காக ஏங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் போய் ரொம்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, நீ இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும், அந்த டார்ச்சர் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா மகர ராசி பெண்கள் 2 வகைப்படும். ஒன்று உங்களோட குழந்தைகள் முழுக்க அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. இன்னொரு கட்டத்தான மகர ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட சைக்கோபாத் மாதிரி இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன், அப்போ நீயும் தான் கஷ்டப்படணும், நான் உன்னை கஷ்டப்படுத்தி தான் நான் உன்னை வளர்ப்பேன், நீயே கஷ்டப்படு, நீங்களாக கஷ்டங்களை உருவாக்கி கொடுத்து போய் கஷ்டப்படுன்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள நீங்கள் வாழ விடணும். ரொம்ப அந்த மானிட்டைஸ் பண்ணுறது, இந்த குழந்தைங்களை போய் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது, அது வந்து மகர ராசி பெண்கள் தாய்மார்கள் அது உங்கள் குழந்தைகள்கிட்ட செய்ய வேண்டாம். அந்த குழந்தைகள் தானாகவே வளர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அதாவது தெய்வம் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. அதாவது அக்கறை இருக்க வேண்டியது தான். ரொம்ப ஹோல்டு பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் நாளைக்கு மகர ராசி பெண்கள் அந்த தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது வந்துடும். கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், குழந்தை என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு, என்னுடைய குழந்தை என்னை வந்து நான் செஞ்ச பணிவிடைகள் எதுவுமே நம்பலை, நான் எவ்வளோ செஞ்சேன், கடமைக்கு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பாசமாக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த மகர ராசி பெண்கள் பெரும்பாலும் ரொம்ப அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி போயிடுறது. அந்த கணவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது, அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறதுங்கிற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கும்பராசி பெண்கள் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டடாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கும்பராசி பெண்களுக்கு லைஃப் 2 வகையாக இருக்குது. ஒன்று, அம்மா அப்பா வளர்த்துறப்போ செழிப்பாக வளர்ந்துட்டாங்க, செல்ல பிள்ளையாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா புகுந்த வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு இருக்கும். இல்லை நான் வந்து வளர்கிறப்பவே நான் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன், எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தே நான் வளர்ந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சு அந்த குடும்பத்துக்குள்ளே போகிறப்போ அந்த லைஃப் சுபிக்ஷமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கும்பராசி பெண்கள்னு பார்க்குறப்போ தியாகங்கள் செஞ்சு
அதாவது தெரிஞ்சோ தெரியாமலே தன்னை ஒரு தியாகியாகவே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கும்பராசி பெண்களுக்கு உண்டு. கும்பராசி பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான படிப்பு, தொழில் அமையும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சாத்வீகமாக இருக்கக்கூடிய துறை எல்லாமே செட் ஆகும். கொஞ்சம் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் தொழில் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். அதாவது ஒரு யோகாசனம் கற்றுக்கிறது, ஒரு யோகா டீச்சராக போகிறது, இந்த ரேக்கி கலை, அதே போல் இந்த கைவினை பொருட்கள்லாம் கும்பராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லா வரும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது படிக்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சர்வீஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். யாருக்காவது சேவை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கும்பராசி பெண்களோட அமைப்பு. இப்போ ஒரு ஐடி துறையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட உங்கள் லீடு சொல்கிறத நீங்கள் கேட்டு கேட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்துங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து உபதேசம் செய்யறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த உபதேசத்தை நீங்கள் கேட்கணும். இந்த கும்பராசியில் இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வைசஸ்ஸு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, வாழ்க்கையில் முன்னேறக்கு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதை கேட்டு முன்னேறி வந்துட்டா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறது. இப்போ உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகள்லாம் வருது, வெளிநாட்டில் வேலை அமைப்பெல்லாம் வருதுன்னா தாராளமாக எடுத்து நீங்கள் போய் செய்யலாம். ஏன்னா இந்த கும்பராசியில் தான் வந்து ராகுவோட நட்சத்திரமும் இருக்குது. ராகுவோட அம்சமே என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் போகிறப்போ விதி மாறும். விதி மாறி பெரிய சுபிக்ஷத்தை கொடுத்து நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும். பிறந்த ஊர்லேயே இருக்கீங்கன்னா கர்மா அனுபவிச்சுட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையும் கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்களும் வெளிநாட்டில் போய் வாழ போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான லைஃப் பார்ட்னர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் இதே ஊரில் தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சேவை செஞ்சுட்டே இருந்துடக்கூடாது. அதாவது தியாக மனப்பான்மையில இருந்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கக்கூடிய ஒரு அமைப்பு. பயம் ஜாஸ்தியாக இருக்கும் கும்பராசி பெண்களுக்கு. ஜட்ஜ்மெண்ட் நினச்சி பயம், என்னை இவங்க இப்படி நினச்சிருவாங்க அப்படி நினச்சிருவாங்க, அதனால் நான் இவங்களுக்குலாம் இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உடலை கெடுத்துக்கிற அமைப்பு. கண் பார்வை பாதிச்சிடும் சீக்கிரம். கும்பராசி பெண்கள் ரொம்ப உங்களோட எஃபர்ட் ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறீங்க, குடும்பத்திலே வேலை பார்த்துட்டே இருக்கீங்கன்னா முதல் பாதிக்கப்படவே உங்களுக்கு வந்து கண் பார்வை தான். அப்போ கும்பராசி பெண்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரப்பியாகவே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 8 போட்டு நடப்பாங்க. இந்த 8 போட்டு நடக்கிறதுங்கிறது ரிவர்ஸில் நடக்கணும். இப்படி ரிவர்ஸில் நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நிதானத்தை கொடுக்கும். எல்லாத்துக்குமே ரிவர்ஸ். இப்போ நான் கும்பராசி பெண்களுக்கு சொல்கிறேன்னு மற்றவங்க அதை ட்ரை பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த 8ல் நடக்கிறதுக்குன்னு ஒரு சூக்ஷ்மமெல்லாம் இருக்குது. அப்போ கும்பராசி பெண்கள் ஒரு 7 நிமிஷம், ஒரு 12 நிமிஷம், ஒரு 8 போட்டு ஒரு ரிவர்ஸில் நடக்கிறப்போ ஒரு நிதான நிலை, தனக்கு என்ன வேண்டும், என்ன நான் பார்த்துக்கணும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி டெசிஷன் எடுக்கிறதும் வந்து தெளிவாக எடுப்பாங்க. அந்த டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் பேக் அடிப்பாங்க கும்பராசி பெண்கள். அப்போது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய துறை அதனால தான் வந்து யார்கிட்டையாவது வேலை செய்கிற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு நீங்கள் செய்கிறப்போ அந்த கடமையை முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ கும்பராசி பெண்களை யார் திருமணம் பண்ணிக்கிட்டாலுமே கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதும் சரி, அந்த வேலைக்கு போயிட்டு வரதும் சரி, அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதும் சரி, கும்பராசி பெண்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துப்பாங்க எல்லாத்தையுமே. அப்போ கும்பராசி யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கும்பத்துக்கு துலாம் ராசி ஆண்கள் வந்து செட் ஆவாங்க. ஏன்னா ஒரு ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கும்பராசி பெண்கள் வந்து அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வேலை செய்யும். இல்லை அப்படின்னா லைஃப் லெசன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லி கொடுக்கும். நீங்கள் என்ன லவ் மேரேஜுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்லாம் இல்லை. ஒரு சில அமைப்புகளுக்கு ஒவ்வொரு மாதிரியான திருமண வாழ்க்கை அமைகிறப்போ அதுக்கான லைஃப் லெசன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, குரு தான் அந்த லைஃப் லெசன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. அப்படிங்கிறப்போ நம்ம லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல, அதாவது எந்த ஃபேமிலிக்குள்ளே நம்ம திருமணம் பண்ணி போகிறோம், இப்போ வந்து கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு கும்பராசி பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அப்போ எல்லாத்துக்குமே வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே பார்த்து ஒரு பவுண்ட்ரி ஆரம்ப நிலையிலே செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக போகும். இல்லைன்னா புழுங்கி அதுவே உங்களுக்கு நோயை கொடுத்துரும், அதிகபட்ச நோயை கொடுத்துரும். இந்த வீசிங் ப்ராப்ளம் வர்றது, லங்ஸில் இஷ்யூஸ் வர்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு நோயாக ஒரு 35 வயசுலேருந்தே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் ஹெல்த்துங்கிறத நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். கும்பராசி பெண்கள் உங்களுக்கு வந்து தொழில் கூட வந்து கைவினை பொருட்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடியது. அதாவது சமையல் கூட கும்பராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லா வரும். சமையல் கலையில் ரொம்ப சிறந்து விளங்க முடியும். யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சமைச்சு கொடுக்குறதெல்லாம். ஹோம் ஃபுட் செஞ்சு கொடுக்குறது, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி தொழில் அமைக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆகும்.
இப்போ கும்பராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கும்பராசி ஆணையை திருமணம் பண்ணிக்கக்கூடாது, அதே ராசிக்குள்ளே இருக்கவங்கள திருமணம் பண்ணிக்கக்கூடாது. இப்போ கும்பராசியில் இருக்கவங்களுக்கு வந்து மகரம் ராசி ஓரளவுக்கு செட் ஆவாங்க, துலாம் ராசி அப்படிங்கிறவங்க செட் ஆவாங்க, அதே போல் கன்னி ராசியும் செட் ஆவாங்க. ஏன்னா கன்னி ராசியுமே வந்து லைஃப் பார்ட்னருக்கு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் கும்பராசி பெண்கள் வரப்போ கொஞ்சம் இருப்பாங்க. அப்போ கன்னிக்கும் கும்பத்துக்கும் கொஞ்சம் செட் ஆகும். ஓவர் எமோஷ்னலாக போய் சிக்கிக்காமல் இருந்துக்கிறது நல்லது. மேஷம் ராசி அப்படிங்கிறது அவ்வளோக்கா செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் அவசரமாக எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்கப்போ கும்பத்தால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும். அப்போ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க மகரத்தில் வராங்க அப்படின்னா ஓகே, கடகத்தில் வராங்கன்னா கூட உங்களுக்கு செட் ஆயிரும். ஆனால் அம்மா பையனா என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணிக்கிறது நல்லது. சிம்ம ராசி அப்படிங்கிறவங்களும் உங்களுக்கு செட் ஆவாங்க. கும்பராசியில் இருக்கவங்களுக்கு என்னதான் அவங்க சூரியன் இங்கே சனியாக இருந்தாலுமே இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண் வந்து கொஞ்சம் கும்பராசிக்கு கொஞ்சம் பணிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. இப்போ கும்பராசி யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் சிவன் ஸ்தலங்கள், நிறைய சிவன் ஸ்தலங்கள், பழைய சிவன் ஸ்தலங்களுக்கு போகிறது. அதோட தேனுபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோவில் இருக்குது, பழைய பழங்காலத்து கோயில். அது வந்து சென்னையில் தான் இருக்குது அந்த கோயில். இந்த தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போக போக அங்கே இருக்கிற சரபேஸ்வரர் தூண்லேயே இருப்பார் அந்த கோயிலில். அந்த சரபேஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ உங்களுக்கு லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸு அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாகும். நிறைய துக்கங்கள், பாரங்களை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கப்போ இந்த சரபேஸ்வரர் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கே வந்து ராகு காலத்தில் வழிபாடு முறைகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஒரு முறையாவது அங்கே வந்து தரிசனம் பண்ணி அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குன்னா அங்கே அந்த சரபேஸ்வரர் வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து உட்கார்றப்போ அந்த தோஷம் நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது மீனராசி பெண்கள். மீனராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ குரு, இங்கே குரு எல்லா சுபிக்ஷத்தையும் மீனராசி பெண்களுக்கு கொடுத்துருவார். அதாவது படிப்பு அமைகிறதாகட்டும், தொழில் அமைகிறதாகட்டும், எல்லாமே செழிப்பாக இருக்கும். ஆனால் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரப்போ, தனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுன்னு வரப்போ மீனராசி பெண்கள் மாதிரி குழம்பி போகிறவங்க இருக்கவே முடியாது. அவ்வளோ குழம்புவாங்க, தனக்கு என்ன வேணும்னே தெரியாது, ராங் பார்ட்னர்கிட்ட போய் விழுகிறது. அதாவது அன்அவைலபிள் பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. மீனராசி பெண்களுக்கு வந்து வெளித்தோற்றத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகக்கூடியது, அதாவது இல்யூஷன்ஸ் அதிகம் மீனராசி பெண்களுக்கு. மாயை கற்பனையிலேயே இருப்பாங்க மீனராசி பெண்கள். இந்த மாயை உலகத்தில் இருந்து ஒரு ரியலிஸ்டிக் லைஃப்குள்ளே வர்றதுக்கு பயங்கர டைம் எடுத்துரும். மேக்ஸிமம் வரவே மாட்டாங்க, அந்த இமேஜினரி வேர்ல்ட்லேயே இருந்துருவாங்க. தனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் போய் ஒட்டவும் மாட்டாங்க. ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறது மீனராசி பெண்களுக்கு வராது. இப்போ யாராவது எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது என்னன்னு கூட புரியாது, அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக மாட்டாங்க. அப்போ இவங்களாம் என்ன மாதிரியான ஒரு துறை மீனராசி பெண்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய துறையை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிடணும். உங்களுக்குலாம் அந்த டாக்டர் துறை, இந்த சர்வீஸ் ஓரியன்டான வேலைகள்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. அப்படி சர்வீஸ் ஓரியன்டான வேலைகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் மோஸ்ட்லி அந்த பியூட்டி ரிலேட்டடாலாம் இருப்பாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட்டாக இருக்கிறது, பியூட்டிஷியனாக இருக்கிறதெல்லாம் இருந்தால் கூட அந்த எமோஷ்னல் பாண்டிங், அந்த எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறது அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வராது. எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த டிடெக்டிவ் துறைகள், இந்த போலீஸ் துறை, இந்த மீடியா துறையில் நிறைய நோண்டி எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள், உங்களுக்கு வந்து இந்த டேரட் கார்டு ரீடிங், இந்த அமானுஷ்யமான விஷயங்கள், இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதாவது பட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய வருது. இந்த மாதிரி துறைகள் அப்படிங்கிறது மீனராசி பெண்களுக்குங்கிறது செட் ஆகும். ரொம்ப சர்வீஸ் ஓரியன்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீனராசி பெண்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாகவே நான் வைக்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பெரும்பாலும் லவ் மேரேஜஸ் செட்டே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு டெசிஷன் பண்ணவே தெரியாது. வீட்டில் காட்டுறவங்கள திருமணம் பண்ணிக்கிறது நல்லது, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அதை கேட்கவும் உங்களுக்கு பிடிக்காது. வீட்டில் காட்டுறவங்க உங்களுக்கு கனெக்டே ஆக மாட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க லைஃபுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மீன ராசியில் இருக்கவங்க ஒரு ரிஷப ராசியை போய் விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்போவுமே அன்அவைலபிள் தான். ஏன்னா அவங்க வந்து அதிகமாக தன்னையே யோசிக்கக்கூடியவங்க. மீனராசி பெண்கள் டிபெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் நிறைய அவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து ரிஷபராசியால்
அது புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக சுயநலமாக யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கப்போ, ரிஷபராசியை லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது. இப்போ கடகராசியை லவ் பண்ணுறீங்கன்னா அது செட் ஆகும். ஏன்னா 2 பேருமே வந்து ஆத்மார்த்தமாக அந்த அவைலபிலிட்டி, அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது கடகத்துக்கும் மீனத்துக்கும் ரொம்ப அதிகமாகவே உண்டு. அதே போல் விருச்சிக ராசி ஆண்களுமே தனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் தனக்கே டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மீனராசி ரொம்ப சிறப்பாகவே செய்வாங்க. மகர ராசியும் மீனராசிக்கு செட் ஆவாங்க. அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது செட் ஆகும். மீனராசியெல்லாம் வந்து மோட்சத்துக்கான பாதை அப்படிங்கிறப்போ எல்லா தெய்வங்களையுமே வழிபாடு பண்ணுறதுங்கிறது உகந்தது. அதாவது சமநிலையில் பெருமாள், சயனப்பெருமாளை வழிபாடு பண்ணுறது, அதோட வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் வழிபாடு பண்ணுறது, ஸ்ரீரங்கத்தில் இருக்க எல்லா தெய்வங்களையும் போய் வழிபாடு பண்ணுறது. ஏன்னா அது வந்து மோட்சப்பாதை. அங்கே தான் வந்து மோட்சத்துக்கான பாதையே ஸ்ரீரங்கம் தான். சொர்க்கவாசல் திறக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மீனராசிக்கு ரொம்ப உகந்த ஸ்தலம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்க ஸ்தலம். அதனால் அங்கே ஸ்ரீரங்கத்தில் போய் தங்கி இருந்து நிதானமாக அத்தனை தெய்வங்களையும் ஒரே நாளில் வழிபாடு பண்ணவே முடியாது ஸ்ரீரங்கத்தில். அதனால் தங்கி இருந்து ஒரு 4 நாள் 5 நாள் தங்கி இருந்து எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகம் வாங்கிட்டு வரப்போ உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் முருகர் ஸ்தலத்துக்கு போய் முருகரோட கனெக்ட் ஆகிறப்போ உங்களுடைய விதி மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு உருவாகும். இப்போ மீனராசி பெண்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப பொசசிவாக இருந்து லைஃப் பார்ட்னரை ரொம்ப டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படிங்கிறப்போ ரொம்ப பிரேக் டவுன் ஆகக்கூடிய அமைப்பு மீனராசி பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அதோட இந்த குழந்தை வளர்ப்புலையும் மீனராசி கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா மீனராசி பெண்கள் வந்து இப்போ வேலைன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய குழந்தை, அதாவது குருவே உங்களுடைய வீட்டில் இருந்தாலுமே உங்களோட குழந்தையை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்காகவே பொருளாதார ரீதியாகவே அவங்கள சுபிக்ஷமாகவே வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உள்ளூர அவங்களுடைய மனசு என்னன்னு மீனராசிக்காரங்களால புரிஞ்சிக்க முடியாது. நான் ஆரம்ப கட்டத்தில் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க அழுதாங்கன்னா மீனராசியால் அதை புரிஞ்சிக்க முடியாது, கனெக்ட் ஆக முடியாது. அதே தான் உங்களுடைய கணவர்கிட்டையும் உங்களுடைய குழந்தைகிட்டையுமே உங்களுக்கு வரும். அவங்க எதுக்கு அழுகுறாங்க, நான் தான் எல்லாமே கொடுத்துட்டேனே, ஏன் நீ இதெல்லாம் சரியாக இருக்க மாட்டியா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸுங்கிறது மீனராசி கொடுத்தே தீரணும். அதாவது எப்படி இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ரொம்ப பாசத்தை கொடுத்தீங்கன்னாலும் அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அவங்களுடைய ஷூஸ்குள்ளே போய் உனக்கு நிஜமாலுமே என்ன பிரச்சனை, ஓகே உனக்கு இந்த ஸ்பேஸ் நான் தரேன்னு அந்த எமோஷ்னல் பாண்டிங் இயற்கையாகவே ஆக முடியாட்டாலும் செயற்கையாவது அந்த எமோஷ்னல் பாண்டிங் உருவாக்கி அந்த ஸ்பேஸுங்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே தானாகவே சுயமாகவே நல்லபடியாக வளர்ந்து வந்துடுவாங்க. இப்போ மீனராசி பெண்களுக்கு வந்து மோட்சஸ்தானம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து அதீத சக்தியோடைய கனெக்டிவிட்டிலாம் இருக்கும். அது நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கும். அது எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்தாங்கன்னு ஒன்று இருக்குது. இந்த மீனராசி பெண்களுக்கு இப்போ சந்திரனை பொறுத்து தான் அவங்க எந்த அளவுக்கு தெய்வ வழிபாட்டில் இருக்காங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ ரொம்ப தெய்வ வழிபாட்டில் இருக்கிற சில மீனராசி பெண்களுக்கெல்லாம் சாமியாக ஆடிடுவாங்க. மீனராசி பெண்கள் அந்த அளவுக்கு தெய்வத்தை வந்து நம்பிடுவாங்க, ரொம்ப டோட்டலாக நம்பிடுறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா மீனராசியோடைய சோல் அப்படின்னு பார்க்குறது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு அது கடைசி ஜென்மத்தை முடிக்க வந்த சோல் தான் மீனராசி பெண்கள் பெரும்பாலும். அப்போது அவங்களுக்கு இந்த முஜ்ஜென்மத்தில் இருந்த கனெக்டிவிட்டி திடீர்னு அந்த பழைய ஞாபகம் வருது. கனவுகள்லேயே இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தலைக்கு மேலே திடீர்னு ஒரு கழுகு பறந்து போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு பறந்து போச்சுன்னே தெரியல, இந்த மாதிரி இது ஏதோ ஒன்று என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு எனர்ஜி என்கிட்ட வருது போகுது, ஆனால் எதுக்கு வருதுன்னே தெரியல. ஈஸியாக நெகட்டிவ் எனர்ஜியோ பாசிட்டிவ் எனர்ஜியோ ஈர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது மீனராசி பெண்களுக்கு உண்டு. பயம் அதிகம். அதனால நீங்கள் உக்கிரதெய்வ வழிபாடெல்லாம் மேக்ஸிமம் போகாமல் இருந்துக்கிறது நல்லது. ஹேண்டில் பண்ண முடியாது உங்களோட எனர்ஜியால், அந்த உக்கிர தெய்வங்களை ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு உங்களால் உபாசனைகள் அவ்வளோக்கா செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு ஈர்ப்பு அங்கே தான் இருக்கும். அப்படி ஈர்ப்பு ஏதாவது ஒரு உக்கிர தெய்வத்து மேலே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த உபாசன முறைகளை சரியாக செஞ்சிடணும். ஆனால் ரொம்ப போய் இன்வால்வ் ஆகி ஜெல் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்கள்கிட்ட வந்து உட்காந்து, ஏன்னா உக்கிர தெய்வங்கள் நம்ம வீட்டில் வந்து உட்காருதுன்னா அதை நம்மளால் தாங்க முடியாது. அந்த பேலன்ஸிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அப்போது முடிஞ்ச அளவுக்கு சாத்வீக வழிபாட்டு முறைகளே இருந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்து தெய்வத்துக்கு ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்குறது, செழிப்பாக பார்க்குற மாதிரி இருந்துட்டிங்கன்னா ஸ்டெபிளைஸாக போயிடும். ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா அந்த பயமே வந்து உங்களை பிடிச்சிக்குது அப்படின்னா இந்த உக்கிர தெய்வ வழிபாடு அப்படின்னு போகிறப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் சித்தபிரம பிடிச்ச மாதிரி கூட மீனராசி பெண்கள் பெரும்பாலும் ஆயிடுவாங்க. மீண்டு வரதுங்கிறது கஷ்டமாக போயிடும். எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா மீனராசி பெண்களோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.